எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் ஜன்னல் மலர். வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். சிறையிலிருந்து வெளியே வந்தான். மெதுவாக நடந்தான். எத்தனை இன்பமான இரைச்சல்கள்! தன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டான். முரட்டு கதர் அரைக்கை சட்டையும் கால் சராயும் இல்லாமல் அவன் தன் பழைய உடைகளை அணிந்திருந்தான். தலையை தடவிக்கொண்டான். குல்லா இல்லை. பையை தொட்டு கொண்டான். நிறைய 10 ரூபாய் நோட்டுகளும் சில்லறையும் இருந்தன. சோமு, போயிட்டு வரியா? இல்லை சார், போகிறேன், திரும்பி வரமாட்டேன். இதில் ஒரு கையெழுத்து போட்டுடு. நீ ஜெயிலில் இருக்கிறப்ப சம்பாதிச்ச பணத்துக்கு கணக்கு இந்த புத்தகத்தில் இருக்குது. கேன்டீன் கூப்பன்களுக்கு கொடுத்தது போக தினம் 8 மேனிக்கு. கணக்கெல்லாம் சரியாத்தான் சார் இருக்கும். எஸ் தேவராஜன்னு ஒருத்தர் உனக்கு அனுப்பின பணம் 200 ரூபாய் அப்படியே என் கணக்கில் தங்கி போச்சு. அந்த பணம் வேண்டாம் சார். வேண்டாம்னா நான் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஆடிட்டில் புரட்டி போடுவான். நீங்களே வச்சுக்கோங்க சார், நன்கொடையா. சூப்பரண்டுகள் கைதிக்கிட்ட நன்கொடை வாங்குகிற காலம் இன்னும் வரலப்பா. உன் கைப்பட லெட்டர் எழுதி கொடு. கைதிகளுக்கு ஏதாவது வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். கைதிகளுக்கு கொடுக்காதீங்க சார், உங்கள் வார்டர்களுக்கு கொடுங்க. வார்டர்களுக்கா? ஆமாம் சார், அவங்களும் கைதிங்க தான். புதிய காற்று, புதிய வெயில், புதிய உத்வேகம். சுவரொட்டிகளில் அழகான கதாநாயகர்களும் நாயகிகளும் தொட்டு கொண்டிருந்தார்கள். 16 வயதினிலே ஆடு புலி ஆட்டம், நாம் பிறந்த மண், ஓடி விளையாடு தாத்தா, எல்லாவற்றையும் பார்த்துவிட வேண்டும். திரும்பி பார்த்தான். வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டின சிறையின் வளைந்த வாசலில் கோர்ட்டுக்கு போகும் கைதிகளுக்காக காத்திருந்த போலீஸ் வண்டி. மறுபடி பூட்டப்பட்டிருக்கும் கேட். உள்ளே அவனை அவர்கள் கொடுமைப்படுத்தவில்லை. அந்த சுவர்களுக்குள் ஓர் எல்லை வரை சலுகைகள் கொடுத்தார்கள். சூப்பரிண்டென்ட் வீட்டு மாட்டுக்கு புல்வெட்ட அனுமதித்தார்கள். நடைப்பழக சில 100 கஜங்கள் கிடைத்தன. தின்ன சோறு கிடைத்தது. 16 மில்லிலீட்டர் உதவியில் நாம் இருவர், நம் நாடு போன்ற சினிமாக்கள் பார்த்தார்கள். இந்திய சர்க்காரின் சிங்கத்தை காட்டிவிட்டு டாக்குமெண்ட்ரிகள் நம் நாட்டின் அபார முன்னேற்றங்களை தெரிவித்தன. ஆத்ம சோதனை, சோக்ரதர், சிறு தொழில் செய்வது எப்படி என்றெல்லாம் புத்தகங்கள் லைப்ரரியில் கிடைத்தன. சகவாச தோஷத்தால் ஞானியும் திருடனாகலாம் போன்ற பொன்மொழிகளை போர்டில் எழுதினார்கள். அவன் தையல் கற்றுக்கொண்டான். தச்சு வேலை கற்றுக்கொண்டான். கைத்தறிகளில் வண்ண வண்ண கம்பளங்கள் நெய்தான். வாராவாரம் அவர்களுக்கு ஒரு கேக் சோப் கிடைத்தது. வார்டருக்கு அதை 2 பீடிக்கு விற்றார்கள். தேசிய நாட்களில் தித்திப்பாக ஏதோ தின்ன கொடுத்தார்கள். அவர்களைப் போலவே குல்லாய் அணிந்து கொண்டு ஒரு தைரிய மந்திரி உள்ளே வந்து கைதிகளை சற்று தூரத்திலிருந்து பார்த்து சேவித்தார். அவர்கள் ஹார்மோனியம் தபேலாவுடன் இனி ஒரு விதி செய்வோம் பாடி காட்டினார்கள். எல்லோருக்கும் துணி வழங்கிவிட்டு மைக் விசில் நின்றதும் மந்திரி, காந்தி சிறைக்கு போயிருக்கிறார், நேரு சிறைக்கு போயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சந்தர்ப்பவசத்தால் தப்பு செய்துவிட்டீர்கள். வெளியே உங்களுக்கு மறுவாழ்வு காத்திருக்கின்றது. சென்றதை மறந்து மன்னித்து அணைத்து கொள்ள கரங்கள் காத்திருக்கின்றன என்றதற்கு பதிலாக பின்வரிசையில் ஒரு கைதி பர்ர் என்று ஸ்பஷ்டமாக கூச்சமில்லாமல் விட்டான். சிறை மறுபடி வேண்டாம். ஒரு அனுபவம் ஜென்மங்களுக்கும் போதும். அடித்தளத்தில் இருக்கும் மூர்க்கத்தனங்களையும் வஞ்சகத்தையும் வெறுப்பையும் வேதனையும் ஹோமோசெக்சுவாலிட்டியையும் சந்தித்தாகிவிட்டது. சோமு பார்றா எப்படி இருக்கான்? நெத்தில ஒரு பொட்டு வச்சு காதில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு பார்றா. டேய், அப்படி துப்பட்டிய தாவணி மாதிரி கட்டிக்கிட்டா. சோமு கண்ணு கிட்டவாடி. சலூனுக்கு போய் சவரம் செய்து கொண்டான். செருப்பு வாங்கி கொண்டான். சிவப்பாக சென்ற பஸ்களில் ஒன்றில் மயிலாப்பூருக்கு விசாரித்து ஏறிக்கொண்டான். அங்கே அவள் இருப்பாளா என்ன? அன்புள்ள மீனு, உனக்கு காகிதம் எழுதி எழுதி பதிலில்லாமல் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். என்னை நீ பார்க்க வருவதில்லை. காகிதமாவது எழுதக்கூடாதா? குழந்தையை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கவில்லையா? நான் செய்த குற்றத்திற்கு சிறை தண்டனை போதாதா? நீ வேறே தண்டிப்பாயா? எனக்கு பல வாரங்களாக உடம்பு சரியில்லை. 4 நாட்கள் ஜெயில் ஆஸ்பத்திரியிலேயே படுத்திருந்தேன்.
இதை தந்தி போல் பாவித்து உடனே லெட்டர் போடவும். நான் பரோலுக்கு மனு போட்டிருக்கிறேன். ஓடி வந்து ஒரே ஒரு தடவை உன்னை பார்த்துவிட்டு போகிறேன். உனக்கு என் அன்பு முத்தங்களுடன், உன்னை என்றும் மறவாத சோமு. விலாசதாரர் இல்லை என்று திரும்பி வந்த கடிதத்தை பையில் போட்டுக்கொண்டான். எங்கே போயிருப்பாள்? யாருக்கு தெரியும்? ஜெகனுக்கு தெரிந்திருக்கலாம். இல்லை, பேட்டையில் விசாரிக்கலாம். பெண்கள் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறாளே, அசப்பில் அவள் போலதான் இருப்பாள். கொஞ்சம் நிறம் குறைவு, சடை நீளமாக இருக்கும். பிள்ளை பெற்றாலும் வயிறு அடங்கியே இருந்தது. நடந்தால் மார்பு மிதக்கும். எத்தனையோ நாட்களுக்கு முன் தொட்ட மனைவி. வீட்டுக்கு போனதும் நேராக பொண்டாட்டி மேலே பாய்வ என்ன சோமு? அப்புறம் தானே பாக்கியெல்லாம். அதுக்கு முன்னால் சோமு கண்ணு. முன் சீட்டிலிருந்து ஒரு குழந்தை எட்டி பார்த்து பச்சை காகிதத்தை அவனிடம் காட்டி திக்கத் என்றது. அதன் அம்மா டேய் ரமேஷ் என்று அதட்டினாள். சோமு வா என்று கூப்பிட தாவி அவனிடம் வந்தது. குழந்தைய கொண்டு வரலையா? அவனுக்கு விவரம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. வேண்டாம்னுட்டு பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். போன மாதம் ஏன் பார்க்க வரல? மாதம் பார்க்கணுன்னு என்ன ரூலா? அப்படி சொல்லிடாத மீனு. நீ பார்க்க வரதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் என் நாட்களே ஓடுது. இனிமே நான் பார்க்க வரப்போகிறதில்ல. என்ன மீனு? இந்த இடத்த கண்டாலே எனக்கு என்னவோ செய்யுது வயிற்றுல. திரும்ப திரும்ப என் புருஷன் கைதுன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஏண்டி மீனா, ஜெயிலுக்கு போயிட்டு வரியா? உன் புருஷன் நல்லா இருக்கானான்னு அவங்க கேட்குறதையும் என்னால் தாங்க முடியல. காசு பணம் தேடுறதும், இந்த பிள்ளைய வளர்க்குறதும், என் அண்ணன்கிட்ட கடன் கேட்குறதும், அண்ணி மூஞ்சில் அடிச்சாப்பில் பேசுகிறதும், வீடு வீடாக ஏறி சோப்புத்தூள் விற்று 5 ரூபாய் சம்பாதிக்கிறதும் எனக்கு போகிறோம். இதுக்கு நடுவில் உங்களை வேற வந்து பார்க்குறதுக்கு ஆகிறதில்ல. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வாங்க நீங்கள், அப்புறம் வந்து சம்பாதிச்சு போடுங்க. லஸ் முனையில் இறங்கினான். விறுவிறு என்று நடந்து தெப்பக்குளம் தாண்டி சாய்பாபா கோயிலை தாண்டி வாராவதியை கடந்து உலர்ந்த மூங்கில் கம்பங்களில் சாயம் போன கொடிகள் ஆடும் பேட்டைக்கு வந்தான். பேட்டை மாறி இருந்தது. புதிதாக சில கான்கிரீட் பங்களாக்கள் தெரிந்தன. குடிசைகள் பிடிவாதமாக மிஞ்சியிருந்தன. ஒரு சபா என்று போர்டு போட்டு கீற்று கொட்டகை ஒன்று புதிதாக இருந்தது. மகளிர் என்று போட்டு ஒரு கக்கூஸ் கட்டியிருந்தார்கள். பேட்டையின் முகமே மாறியிருந்தது. கடைகள் எல்லாம் எங்கே? சாக்கடைகள் எல்லாம் மூடிவிட்டார்களா? அந்த பெட்டிக்கடை சற்று பரிச்சயமானது போல தோன்றியது. இங்க மீனாட்சின்னு ஒரு பொண்ணு ஒரு சின்ன பிள்ளையோடு இருந்துச்சே. எங்க அக்கா பேர் கூட மீனாட்சி. யாரு? கடையின் பின்புறத்திலிருந்து வெளிப்பட்டவன் சோமுவை அடையாளம் கண்டு கொண்டான். அட வந்துட்டீங்களா? சுற்றுமுற்றும் பார்த்தான். என் பொண்டாட்டி எங்கே தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க அப்போவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. எங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்களே. பாவம் கஷ்டப்பட்டது சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு. அண்ணன் வீட்டுக்கு போயிருக்குமா? இருக்கலாம். நம்ம கடையில் கூட பாக்கி இருக்குது. ஒரு மாதத்தில் வந்து கொடுத்துட்டு போகிறேன் கோபாலன்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் காணலை. எத்தனை பாக்கி? 45. 45 ரூபாயை எண்ணி கொடுத்து விட்டு நடந்தான். அவர்கள் குடித்தனம் நடத்தி சிரித்து சந்தோஷப்பட்டு சண்டை போட்டு சமாதானம் அடைந்து படுத்து அணைத்து ஆனந்தித்து அழுத இடத்தில் அன்பு நிலையம் என்கிற புதிய வீடு பதிந்து நின்று கொண்டிருந்தது. அண்ணன் வீட்டில்தான் இருப்பாள். கதவு திறந்ததும் அண்ணி சற்று நேரம் திகைத்தாள். யாரு? மீனா புருஷனா? கண்களில் பயம் தெரிந்தது. ஆமாங்க. அட உள்ள வரலாங்களா? வா வா, அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு. மீனா எங்கே தெரியுங்களா? தெரியாதே. இங்கே வரலையா? நீ போனதோ ஒரு 4-5 மாதம் இங்கே தான் இருந்துச்சு. கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிறதுல ஏதோ பங்கு போட்டுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அவளுக்கு என்னவோ மனசில் வந்துருச்சு. ஏதோ ஒரு தடவை உன்னை பற்றி பேச்சு வந்தபோது என்னை சண்டை பிடிச்சா தெரியுமா? என்ன வேணும்னா சொல்லட்டும். அவர் வீட்டுக்கு பெரியவர். அவரை போய் கண்ணாபின்னு பேசினா. சரியாக விசாரிக்காம அவளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோமா. நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா. ஒத்தியாவே சமாளிச்சுக்கிறாளாமா. என்னமோ ஒன்று கத்திட்டு புறப்பட்டு போயிட்டா. தடுத்து நிறுத்த முடியுமா சொல்லு? நடை தளர்ந்து செய்வது என்னவென்று தீர்மானிக்காமல் வெளியே நடந்தான். வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டா. ராணி மாதிரி குந்திக்கிட்டு இருந்தா.
என்னவோ சீப்பு விற்கிற சோப்பு விற்கிறன்னு புறப்பட்டு போயிடுவா. ஒத்த ரூபா கேட்டனா? ஒரு வார்த்தை சீன்னு பேசினம்மா, அவள் பேசின பேச்ச நீ கேட்டிருக்கணும். ராங்கிக்காரியா. எங்கே இருப்பாள்? ஜகனுக்கு தெரிந்திருக்கலாம். அவன் செய்யவே கூடாது என்று தீர்மானித்த ஒன்றை சிறையிலிருந்து வெளியே வந்த தினமே செய்தான். அவன் மனதில் அந்த டெலிஃபோன் எண் துல்லியமாக பதிந்திருந்தது. மறக்க முடியாத நம்பர். பங்குக்கு எதிரே இருந்த டெலிஃபோன் கூட்டுக்குள் புகுந்து சுழற்றி காசு போட்டு, ஹலோ, ஜகன் இருக்காங்களா? யார் பேசுறது? நான் அவர் நண்பனுங்க. யாரு? பேர் சொல்லையா? தேவராஜன் குரல்தான், சந்தேகமில்லை. அந்த குரலை மறக்க முடியாது. தயக்கத்துக்கு பின், நான் தாங்க, சோமு. சோமு, வந்துட்டியாடா வெளியில? குரலில் சந்தோஷம் மிதந்தது. வந்துட்டேங்க. இன்னும் 3 மாதம் இருந்ததே. நல்ல நடத்தைக்காக முன்னாலேயே விட்டுட்டாங்க. அடி சக்க, நல்ல நடத்தையா? சோமு, எங்கேருந்து பேசுகிற? நான் உன்னை பார்க்கணும். நான் அனுப்பிச்ச பணம் வந்ததா? வந்ததுங்க. சரி, எங்கேருந்து பேசுகிற? இங்கே ஆழ்வார்பேட்டையில் பப்ளிக் கால் பாக்ஸ். உடனே வா, இடம் தெரியும்ல? இல்லைங்க, முதல்ல என் பொண்டாட்டியை பார்க்கணுங்க. சரி சரி, போய் பார்த்துட்டு சீக்கிரமாக வா. அவள் எங்கே இருக்கானே தெரியலைங்க. போயிட்டாளா? இல்லைங்க, மெட்ராஸில் தான் இருக்கணும். ஜகனுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு ஜகனை கேட்கத்தான் உங்களுக்கு டெலிஃபோன் பண்ணேன். ஜகன் இருக்கானே, பேசுறியா? டேய் ஜகன், சோமு. ஜெகன் ஸ்பீக்கிங். என்ன சோமு, என்ன வாத்தியாரே, வந்துட்டியா? வந்துட்டேன். சுவரேறி குதிச்சு வந்தியா? அவங்கள விட்டுட்டாங்களா? ஜெகன், மீனாவும் குழந்தையும் எங்கன்னு தெரியுமா உனக்கு? யாரு? உன் பொண்டாட்டி தானே? இரு, எப்போ ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்த ஞாபகம் இருக்குது. அப்போ விசாரித்தேன். அண்ணங்கிட்ட கூட இல்லை, தனியாக தான் இருக்கன்னுச்சு. எங்கே இருக்க தங்கச்சின்னு கேட்டேன். சொல்ல மாட்டேன்னுடுச்சு. தேவராஜ் சார் பணம் கொடுக்க சொன்னாருன்னு வாங்கிக்க மாட்டேன்னுடுச்சு. அப்புறம் வண்டியில் கொண்டு விட்டேன். மாம்பழத்தில் மூசா தெருவில் முனையில் நம்பர் 2ஓ 3ஓ ஒரு பச்சை வீடு. அதுக்கு பின்புறம் அவுட் ஹவுஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஜெகன். கொஞ்சம் இரு, தேவராஜ் சார் பேசணுங்கிறாரு. சோமு, ராத்திரி வரியா? இல்லைங்க, வரதா இல்லை. அப்படின்னா ஒழுங்காக சம்பாதிச்சு பழைக்கலாம்னு இருக்கேன். நாங்கள்லாம் ஒழுங்காக சம்பாதிக்கலையா? என்னடா புதுசாக ஆரம்பிக்கிற? ராத்திரி வந்துடு. இல்லைங்க, நான் உங்களை எல்லாம் இனி பார்க்குறதா இல்லை. டெலிஃபோனை அதன் கொக்கியில் மாட்டிவிட்டு ஆட்டோ ரிக்ஷா பிடித்து மாம்பழத்துக்கு விரட்டினான். அவன் இதயம் படபடத்தது. மீனா எவ்வளவு உன்னதமானவள்! அண்ணனின் உதவியின்றி தேவராஜன் கொடுத்த பணத்தை மறுத்து ஒண்டியாக புருஷன் இல்லாமல் இந்த வருஷங்களை சமாளித்திருக்கும் மீனா. என் பெண்டாட்டி, உன்னை நான் அடைய தியாகம் செய்திருக்கிறேன். அவளிடம் விடியும் வரை மன்னிப்பு கேட்க வேண்டும். அவளை பார்க்க வேண்டும். என் பிள்ளையை பார்க்க வேண்டும். மூசா தெரு இருந்தது. பச்சை பெயிண்ட் வீடு இருந்தது. அதன் பின்பக்கம் ஒரு அவுட் ஹவுஸ் இருந்தது. பூட்டி இருந்தது. பின்பக்கம் பம்ப் அடித்து கொண்டிருந்த 12 வயது பெண் அவளிடம் வந்து, யார் வேணும் என்றாள். இந்த இடத்துல மீனாட்சின்னு. மீனா அக்காவா? இங்கே தான் இருக்காங்க, வெளியில் போயிருக்காங்க. நீங்கள் யாரு? நான் பாப்பா. உன் பேர் என்ன? தமிழரசி. மீனா அக்கா சுகமாக இருக்காங்களா? அவங்க பையன் எப்படி இருக்கான்? முருகன் தானே? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கானே. முருகான்னு கூப்பிடுவேன். எத்தனை உயரம் இருக்கான்? இத்தனை என்று அவள் கை காட்டிய உயரத்தில் மானசீகமாக தன் பிள்ளையை பார்த்தான். வளர்ந்து விட்டான். பேசுதா? நல்லா பேசுது. மச்சானை பார்த்தீங்களான்னு பாடுவான். தமாஷு. மீனாக்கா எப்படி இருக்காங்க? அவங்க காலையில் போனால் இதோ வராங்களே. மீனா. குழந்தை அவள் விரலை பிடித்து கொண்டு தக்கா புக்கா என்று நடந்து வர அவன் மனைவி மீனாட்சி. அவர்களை பார்த்ததும் சோமுவுக்கு கண்களில் நீர் முட்டியது. மீனாட்சி அவனை பார்த்தாள். உடனே அவள் பார்வை சரிந்தது. அடேயப்பா, என்னவா வளர்ந்துட்டான்! தன் பிள்ளையை அழகாக தூக்கி உயரே எடுத்து கொண்டு போய் அவன் முகமெல்லாம் முத்தமிட்டு அணைத்து கொள்ள குழந்தை வீறிட்டு அலறியது. விடுங்க, பயந்துக்குவான் என்று அவனை பிடுங்கிக் கொண்டாள். டேய்,
நான் உன் அப்பாடா, பயப்படாதடா, நான் உன் அப்பாடா. சின்ன வயதில் கன்னத்தின் உப்பலில் அதன் அடையாளங்கள் மறைந்திருந்தன. இப்போது காதின் மடிப்பு, உதடுகள், மூக்கு நுனியின் அவசரமான மேல் நோக்கிய திருப்பம் எல்லாவற்றிலும் சோமு தன்னை மறுபடி கண்டான். இவங்க யாருக்கா? முருகனோட அப்பாவா? மிலிட்ரியில் இருக்காருன்னு சொன்னீங்களே. தமிழரசி, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரியா? பாடம்? இன்னைக்கு பாடம் கிடையாது, நீங்கள் உள்ளே வாங்க என்றால் உள்ளே நுழைந்தான். சின்ன அறையில் நடைவண்டி, லலிதா பார்மசியின் கேலண்டர், ஒரு ஸ்டூல், அதில் போய் உட்கார்ந்தான். நாடாக்கட்டிலில் ஒழுங்காக சுற்றப்பட்டிருந்தது படுக்கை. முருகன் அவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே அவனிடமிருந்து எவ்வளவு தள்ளி நிற்க முடியுமோ அவ்வளவு ஓரத்தில் நின்றான். மூலையில் ஒரு கெரசின் ஸ்டவ் இருந்தது. அதன் பக்கத்தில் பாத்திரங்கள் சுத்தமாக கவிழ்ந்திருந்தன. ஜன்னலில் ஓவல்டின் டப்பாவில் மண் நிரப்பி அதில் ஒரு செடி, ஒரு மலர். டப்பாவை நகர்த்திவிட்டு ஜன்னல் கதவை சாத்தினாள். அரைவாசல் கதவையும் சாத்தி தாளிட்டாள். ஏன் மீனா, எல்லா கதவையும் சாத்திப்புட்ட? அவள் பதில் சொல்லாமல் அறையின் மற்றொரு மூலையில் இருந்த கொடியில் தொங்கிய உலர்ந்த துணிகளின் அரைகுறை திரைக்கு பின் சென்று தன் பூ போட்ட புடவையை களைந்து உதறினாள். பச்சை ரவிக்கையை கழற்றினாள். கொடியிலிருந்த மாற்று உடைகளை கவர்ந்து அணிவதற்குள் அவள் உடலின் வடிவங்களின் சலனத்தில் நிஜம் அவனை தாக்கியது. இன்றிரவு மூலையில் நின்று கொண்டு முருகன் அவனை பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தான். எத்தனை பெரிய கண்கள்! டேய், கிட்டவாடா, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுடா. நீங்கள் வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குதுன்னு நினச்சேன். நல்ல நடத்தைக்காக முன்னாலேயே விட்டுட்டாங்க என்று சொல்லிவிட்டு கூடுதலாக மில்ட்ரியில் என்றான். என் புருஷன் ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னால் தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்களா? பரவாயில்ல மீனா. மீனா, நீ எப்படி இருக்கிற? அதான் பார்க்குறீங்களே. டேய் வாடா, கிட்டக்க வாடா, குட்டிப்பையா, தங்க குட்டிப்பையா. கிட்டச் சென்றான். மகன் ஒரே ஓட்டமாக அம்மாவின் பின்னால் மறைந்து கொண்டு எட்டி பார்த்தான். சொல்லு மீனா, நான் யாருன்னு அவனுக்கு சொல்லு. இனிமே நீ என்னை பற்றி தைரியமாக சொல்லலாம், அவமானப்பட வேண்டாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். எப்படி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்க? ஜெகன் சொன்னான். ஜெகனா? யார் அது? என் பழைய சிநேகிதன். வந்த அன்னைக்கே பழைய சிநேகிதமா? சச்சே, நான் மயிலாப்பூர் போய் முதல்ல பழைய இடத்துல விசாரித்தேன். அங்கே தெரியாதுன்னுட்டாங்க. அப்புறம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கும் போனேன். சரிதான் என்று தலையில் தட்டி கொண்டு, அங்கே எதுக்கு போனீங்க? நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியாமல் தவிச்ச மீனு. லெட்டர் எழுதுறதில்ல, பார்க்கவும் வரதில்லை, நான் எப்படி உன்னை கண்டுபிடிக்கிறது? நானே உங்களை மாலை போட்டு அழைச்சிட்டு போகலான்னு இருந்தேன். நீங்கள் தான் சீக்கிரம் வந்துட்டீங்க. அந்த வாக்கியம் அவனுக்கு உரைத்தது. அண்ணி என்ன திட்டிருக்குமே. திட்ட விடுவேனா? உன்னை யாராவது திட்டினா அவங்கள அப்படியே பழைய மாதிரியே பேசுகிறீங்க. இல்லை மீனு, மாறிட்டேன். சந்தோஷம் என்றால் குரலில் சந்தோஷம் இல்லாமல். அங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை ஜகனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவன் கூட ஃபோனில் பேசினேன். அவருக்கு நான் இருக்கிற இடம் எப்படி தெரியுமா? ஒரு தடவை காரில் கொண்டு விட்டானாமில்ல. ஓ, அந்தாளா? மீனு. வருஷங்களுக்கு அப்புறம் அவளை முதல் தடவையாக தொட்டான். முழங்கைக்கு மேலே அவளை பிடித்தபோது விரல்கள் மார்பில் பட, விடுங்க என்று உதறினாள். விடவில்லை. கட்டிப்பிடித்தான். உதட்டில் குறிவைத்த முத்தம் கழுத்தில் பதிந்தது. விடுங்க, விட்டுடுங்க என்று அவனை தள்ளினாள். முருகன் வீறிட்டான். அவனுள் ஒரு கணம் அந்த மூர்க்கத்தனம் தலை நீட்டியது. இரத்தத்தை பார்த்த சூப்பரிண்டென்ட், மை காட், என்னடா ஆச்சு? எதுலடா குத்துன? வார்டர் எங்கடா? கார்பெட் நெசவுக்காக கொடுக்கப்பட்ட ஊசி அவன் கையில் இன்னும் இருந்தது. எதிரே ஜெயபாலன் முகத்தில் இரத்தக்கோட்டுடன் கீறலுடன். டேய் சோமு, இந்த வார்டை விட்டு போகிறதுக்குள்ளே உன்னை கொன்று போட்டு கீமா பண்ணிடுறேன்டா. உன் கண்ணிலேயே குத்துறனா இல்லையா பார். சோமு, நீ நல்ல பையன், நல்ல நடத்தை உள்ளவன்னு நினச்சேன். உனக்கு
கார்ட் டியூட்டி கொடுக்கலாம்னு நினச்சேன். சச்சே, இப்படி பண்ணிட்டியே. அவன் என்ன பேசினான்னு கேளுங்க சார், என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகிச்சான்னு கேளுங்க சார். அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. பேச்சை ஒழிங்கடா, இல்லை பேச்சோடு நிறுத்துங்கடா. சாவுகிறாக்கிங்களா? சோமு, கண்டம் வார்டுக்கு நீ போனதில்லை? 3 நாள் தனியாக அங்கே இருந்து பார், புத்தி வரதை பார்க்கலாம். கண்டம் வார்டு. எழும்போது படுக்கும்போது எப்போதும் ஞாபகார்த்தமாக ஒலித்த கை கால் விலங்குகள். தனி அறை, அறைக்குள்ளேயே ஒரு கம்மோடு. இரவு முழுக்க இருட்டு, பகலில் ஒரே ஒரு சதுர அடிக்கு நீலவானம் காட்டிய ஜன்னல். விட்டுவிட்டான். சாரி மீனா என்றான். அவள் தன் புடவையை சரி செய்து கொண்டு, எனக்கு அப்போ எல்லாம் உங்ககிட்ட பயம் இல்லை, நீங்கள் என்னை அடித்தபோது கூட பயப்பட்டதில்லை, இப்போ பயமாக இருக்கிறது என்றாள். மீனா, நான் அவசரப்பட்டுட்டேன். நீ என்கிட்ட எந்த விதத்திலும் பயப்பட வேணாம். முதலாக என்கிட்ட உனக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கு நான் உனக்கு புருஷனா நிரூபித்து காட்டணும். அதுக்கு முன்னால் நான் இப்படி பாஞ்சிருக்கக்கூடாது. எனக்கு தெரியுது மீனா, ஆசை இத்தனை வருஷமாக உன்னை தொடாமல் நீ எப்படி இருப்பன்னு உன்னை தொட்டு பார்த்ததையெல்லாம் தினம் மனசில் நினச்சி பார்த்து அசை போட்டுக்கிட்டு இப்போ நீ எதிரே நிற்கிறது போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியலை. என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வேணாம் மீனா, இனிமே அந்த மாதிரி நடக்காது. காசு வச்சுருக்கீங்களா? இருக்கு. எவ்வளவு வேணும்? குழந்தைய பார்க்க வந்தீங்களே, ஏதாவது மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கலாமல்ல. எப்படி ஒட்டுவான் அவன்? ச்சே, எனக்கு தோணலை மீனா. அவனுக்கும் உனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். எல்லாம் புதுசாக இருக்கு பாரு. வெளியில் வந்த பிரமிப்பு இன்னும் எனக்கு விலகலை. வா, வெளியே போகலாம், சாப்பிட்லாம், சினிமா பார்க்கலாம், சின்னவனுக்கு சட்டை எடுக்கலாம். எத்தனை ரூபாய் வச்சுருக்கீங்க? 300 சொச்சம். ஏது? ஜெயிலில் வேலை செஞ்சதுக்கு காசு. வச்சுக்கோங்க, அனாவசியமாக செலவழிக்காதீங்க, தேவைப்படும். இல்லை மீனா, பையனுக்கு சட்டையும் உனக்கு புடவையும் வாங்கத்தான் போகிறேன். நாளைக்கு வாங்கிக்கலாம், கொஞ்சம் இருங்க, பால் வாங்கி வச்சிருப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தை அவளுடன் அலறி அடித்து கொண்டு ஓடியது. காஃபி குடிக்கும்போது, நான் இத்தனை நாள் என்ன செஞ்சேன், எப்படி சமாளித்தேன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே என்றாள். கேட்குறதுக்கு எனக்கு குற்றமாக படுது. ஏதோ சோப்புத்தூள் விற்றேன், வீட்டு வேலை செஞ்சேன், அட்டைப்பெட்டியில் மருந்து அடைச்சேன், பிள்ளைங்களை கொண்டு விட்டேன், புடவை கடையில் விற்றேன், 100 வேலையாவது பார்த்துருப்பேன். என்னை மன்னிச்சிடு மீனா. யாரையோ மன்னிக்க வேணாம், ஏன் விதி. நாளையிலிருந்து நீ வேலைக்கு போக வேணாம். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபமில்லை என்றாள். அவள் திடீரென்று அழ ஆரம்பித்தாள். சற்று நேரத்தில் முருகனும் அவளுடன் சேர்ந்து கொண்டான். அவள் மூக்கை கசக்கி கொண்டு சிவந்த கன்னங்களுடன் கண்ணீரை நிறுத்தி கொண்டு பிள்ளையை சமாதானப்படுத்தினாள். வேண்டாண்டா கண்ணு, வேண்டாம் என்று அவனை அழைத்து அணைத்து பிஸ்கெட் கொடுத்து விளையாட்டு காட்டி சிரிக்க வைத்தாள். சோமு பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மகன் மெதுவாக தைரியம் பெற்று சோமுவை காட்டி முதல் தடவையாக பேசினான். இவன் யாரு? ராத்திரி படுத்தபோது வினோதமாக புதிதாக இருந்தது. பக்கத்து கைதிகளின் குரட்டை இல்லை, திடீரென்று அலறல் இல்லை. பதிலாக வெளியே சுதந்திர நகரத்தின் ராக் குரல்கள் கேட்டன. மணி அடித்து கொண்டு சோன் பாப்படி விற்கும் வண்டி சப்தம். கண்ணமாப்பேட்டை தச்சன் ஒருவன் குடித்துவிட்டு தெருவெங்கும் தன் பெண்டாட்டியை அவதூறாக பேசிக்கொண்டு சென்ற சப்தம். விவித பாரதத்தின் சினிமா சப்தம். ஆட்டோ ரிக்ஷாவின் தூரத்து முனகல், ஸ்கூட்டர்கள், சைக்கிள் மணி. தூங்கிவிட்டான். நீண்ட நேரம் அந்த டாக்ஸியோ காரோ திரும்ப திரும்ப ஹாரன் அடித்து கொண்டிருந்தது. விழித்து கொண்டு விட்டான். மீனா குழந்தையுடன் கீழே படுத்திருக்க கட்டிலிலிருந்து 2-3 தடவை மீனு என்று கூப்பிட்டு பார்த்தான். பதில் இல்லை. சற்று நேரத்தில் அவளே எழுந்து வந்தாள். பெரிய வரிசையில் நின்று கொண்டான். நிற்பவர்களிடம் ஓர் அரை டிராயர் சிறுவன் டைம் பாஸ் கடலை சார் என்று விற்று கொண்டிருந்தான். மரத்தடியில் உட்கார்ந்து ஃபார்ம் நிரப்பி தர 4 வாங்கி கொண்டிருந்தான் ஒருவன். கியூ சோம்பேறித்தனமாக நகர்ந்தது. பெரும்பாலும் இளைஞர்கள்.
காலில் செருப்பு இல்லாதவர்கள், சவரம் செய்து கொள்ளாதவர்கள், தலைமயிர் நிறைய வளர்த்தவர்கள், எல்லோரும் வேலை இல்லாதவர்கள். சர்க்கார் ஆஃபீஸுக்கு உள்ள அத்தனை குணாதிசயங்களும் இருந்தன. வீடு ஆஃபீஸாக மாற்றப்பட்டு கக்கூசை கூட ரத்து செய்துவிட்டு அதில் ஃபைல்கள் குவிந்திருந்தன. ஒட்டடை அடிக்காத உத்தரம், பிரார்த்தன நாற்காலி, மேஜைகள், முகத்தில் சிரிப்பே இல்லாத கிளார்க்குகளில் ஒருத்தர் சோமு நிரப்பியிருந்த ஃபாரத்தை திருப்பி திருப்பி பார்த்தார். சர்டிஃபிகேட் எங்க என்றார். என்ன சர்டிஃபிகேட்? நீ போன 3 வருஷம் எங்கே இருந்த? சோமு திடுக்கிட்டான். இங்கே தாங்க. மெட்ராஸில் தானே இருந்த? ஆமாங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு சர்டிஃபிகேட் வேணும். நீ ஷெட்யூல் காஸ்டா? இல்லைங்க. உங்கள் அண்ணன் தம்பி கவுன்சிலர் யாராவது ஸ்திரமாக மெட்ராஸில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட இருந்து போன 3 வருஷம் நீ இங்கே தான் இருந்தேன்னு சர்டிஃபிகேட் வேணும். படித்தது எங்கே? திருச்சியிலங்க. எஸ்எஸ்எல்சி புத்தகம் இருக்கா? வீட்டில் இருக்குங்க. டெய்லரிங், கார்பென்ட்ரி. இது என்ன கார்பெட்? கார்பெட் வீவிங், கம்பளம் நெசவு, அது கூட செய்வேங்க. தையல் வேலைக்கு எல்லாம் ஃபேக்ட்ரிகளில் எடுத்துக்க மாட்டாங்க. கார்பென்ட்ரி, ஐடிஐ மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கியா? இல்லைங்க. தச்சர் ஜாதியா நீங்கள்? இல்லைங்க. சரி, எல்லா சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி கொண்டுட்டு வா. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது சான்ஸ் வரதா பார்க்கலாம். தையல் தெரியுங்கிற, பேசாமல் ஒரு மிஷினை வாங்கிட்டு ஒரு கடை ஆரம்பிச்சிடு, நல்ல வருமானம் வரும். கையில் ஃபாரத்துடன் வெளியே வந்தான். என்ன பிரதர், ரெஜிஸ்டர் ஆகலையா? ஷோக்காக ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் சிகரெட்டை பிடித்து கொண்டு அதை சாம்பிள் பார்த்துவிட்டு எரிந்துவிட்டு சோமுவின் மனசை சொந்தமாக்கி கொண்டு அதை நோட்டம் விட்டு, கொஞ்சம் தனியாக வாங்க பிரதர் என்றான். மரத்தடிக்கு அழைத்து போய் வேறு எங்கோ பார்த்து கொண்டே பேசினான். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வேணும்னா நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி கார்டு வாங்கிடலாம். சர்டிஃபிகேட் கேட்டாங்களே. 1000 சர்டிஃபிகேட் நான் தரேன். அதெல்லாம் நம்மக்கிட்ட விட்டுடுங்க. நாளைக்கு காலையில் டான்னு கார்டு கிடச்சிடும் உங்களுக்கு. எவ்வளவு? 300 ரூபாய் தரணும். இப்போ தர வேணாம். கை மேலே சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்புறம் கொடுத்தா போதும் என்று அவன் மனுவை மடித்து தன் பைக்குள் போட்டுக்கொண்டான். சோமு நிதானமாக வேண்டாம் என்றான். என்ன வேண்டாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் வரபோது வரட்டும் என்றான். வருஷ கணக்கில் ஆகும். ஆகட்டும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கிட்டா கை மேலே ஒரு வேலை இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் 2000 ரூபாய் கொடுத்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில். என்ன பிரதர், இவ்வளவு தூரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் வாங்கி கொடுக்குற அந்தஸ்தில் இருக்கிற நீ ஏன் இங்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு மாமா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? நீயே நல்ல வேலைக்கு போகிறது தானே. கொஞ்சம் தனியாக வாங்க. இந்த பக்கம் பார்த்தான். இந்த 300 ரூபாயில் எனக்கு எவ்வளவு கிடைக்குது தெரியுமா? 5 ரூபாய். பாக்கியெல்லாம் அங்கங்கே பட்டுவாடை ஆகுது, மேலேருந்து கீழே வரைக்கும். வேணாம், நான் லஞ்சம் கொடுக்கறதா இல்லை. இதுக்கு பேர் லஞ்சம் இல்லை, மாமூலு. மாமூலோ லஞ்சமோ நான் தரதில்லை. அப்போ 5 ரூபாய் கொடு. எதுக்கு? உனக்கு இத்தனை தகவல் கொடுத்ததுக்கு. என்ன மேன் விளையாடுற? உன் கூட பேசிட்டு இருந்த நேரத்தில் 50 ரூபாய் பண்ணியிருப்பேன். எடு 5 ரூபாயை. சோமு, இந்த பார், நான் யாருன்னு தெரியாது உனக்கு என்றான். யாரா இருந்தா என்ன? எடு ரூபாயை, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். முடியாது என்று நடந்தான். அவன் சோமுவின் கையை பிடித்தான், இழுத்தான், சட்டையை பிடித்தான். பேமணி பையா, ஏமாத்திட்டு ஓடுறியா என்றான். சோமுவின் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. அந்த இளைஞன் அவனுக்கு நிகரில்லை. அவனை இழுத்து மண்ணில் புரட்டி பல்லில் அடித்து சட்டையை தாறுமாறாக கிழித்துவிட்டு கூட்டத்தை விலகிவிட்டு நிதானமாக நடந்தான். அவன், மாதர் சோத், உன்னை ஜில்லா ஜில்லாவா துரத்தி நம்ம ஆளுங்களை வச்சு வெட்டி புதைச்சி என்று சபதமிட்டான். கோபத்தை கட்டுப்படுத்த அவனுக்கு 5 ரூபாய் கூட கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி கோபத்தால் என் காரியம் எதுவும் நடக்காது. சூப்பரிண்டென்ட் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறார். காஜா அடிப்பியா? ஓ, அடிப்பேன். காஜா அடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆள் வேணும். தையலுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. எவ்வளவு தருவீங்க? ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய், அப்புறம் ஒரு டீ. வேண்டாங்க என்று சிரித்தான். இப்படியே நேராக போனால் டீலக்ஸ் டெய்லரிங் ஹவுஸ்ன்னு இருக்குது. அங்கே ஆள் வேணும்னாங்க. டீலக்ஸ் டெய்லரிங் பூட்டி இருந்தது.
சோமு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வாசலில் ஒரு கார் காத்திருந்தது. ஜெகன் நின்று கொண்டிருந்தான். கார் பளபளவென்று இருந்தது. உள்ளுக்குள்ளே ரேடியோவெல்லாம் வைத்து பற்பல அலங்காரங்களுடன் இருந்தது. ஹாரனை அழுத்தினால் பாட்டும் பாடும் போல இருந்தது. தேவராஜன் காராகத்தான் இருக்க வேண்டும். உள்ளே சோமுவின் பிள்ளை உட்கார்ந்திருந்தான். காரின் உள்மெத்தையின் சுகத்தில் குதித்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். ஜெகன் புதிதாக மீசை வைத்திருந்தான். என்ன வாத்தியாரே, எங்க போயிட்டு வர என்றான். சோமு தன் மகனை இறங்குடா என்றான். சின்ன குழந்தை விளையாடிட்டு போகுது, இருக்கட்டும். என்ன விஷயம் ஜெகன்? நீ எங்கே போயிட்டு வர சொல்லு. வேலைக்கு அலைஞ்சிட்டு வரேன். கிடச்சிருச்சா? இல்லை. சரி, போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா, தேவராஜ் கூட்டிகிட்டு வர சொன்னார். எதுக்கு? சும்மா உன்னை பார்க்குறதுக்கு. பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. சோமு வெளியே வந்திருக்கான். அவனை நான் பார்க்க வேணாமாடா ஜெகன்னாரு. அவனுக்கு ஏதாவது தேவையாக இருக்கும், கூட்டிகிட்டு வாடான்னாரு. எனக்கு அவர்கிட்ட எதுவும் தேவையில்லை. அட, தேவையில்லாட்டி போகுது, வந்து பார்த்துட்டு போகக்கூடாதா? வேலைக்கு அலையிறியே, தேவராஜன் சார் கொடுக்க மாட்டாரா? எனக்கு அந்த வேலை தேவையில்லை. என்ன சோமு, நீ ஒரு மாதிரி பேசுகிற? இப்பெல்லாம் பழையபடி இல்லை, எல்லாம் மாறிப்போச்சு. அந்த விவகாரமே கிடையாது, எல்லாம் பந்து. நீ ஒரு வாட்டி வந்து பாரேன். தேவராஜ் சார் செயலாக இருக்காரு, பெரிய மனுஷனாயிட்டாரு. அவரை கௌரவ மேஜிஸ்ட்ரேட் ஆக்க போகிறாங்க. என்ன நீ? நான் இன்னொரு சமயம் வரேன் ஜெகன், இப்போ எனக்கு கொஞ்சம் ஜோலி இருக்கு. ஜெகன் அவனை ஒரு மாதிரி பார்த்தான். ஜெகன் அடர்த்தியாக தலைமை வளர்த்து அதை படிப்படியாக அமைத்திருந்தான். உள்ளே முண்டா பனியன் அணிந்து அதன் மேலே வலைபனியன் அணிந்திருந்தான். ஏறக்குறைய பாவாடை போல் பேண்ட் அணிந்திருந்தான். அடர்ந்த புருவங்களின் கீழ் இருந்த கண்களில் ஸ்திரமாக பொய் இருந்தது. உதட்டில் ஸ்திரமாக சிரிப்பு இருந்தது. பருத்திருந்தான். நீ மாறிட்ட சோமு என்றான். அதை கேட்க சந்தோஷம். டேய், இறங்குடா, இறங்கு. உள்ளே இருந்து முருகன் மாட்டேன் என்று தலையை ஆட்டினான். சோமு கோபத்துடன் அப்படியே ஜன்னல் வழியாக உள்ளிருந்த பிள்ளையை கவர்ந்து வெளியே இழுத்து கீழே வைத்தான். முருகன் பஸ் ஸ்டாண்டு வரை கேட்கும்படியாக வேறிட்டான். உள்ளே இருந்து மீனா ஓடி வந்தாள். பிள்ளையை தூக்கி கொண்டு சமாதானப்படுத்தினாள். என் மேலே கோபம் இருந்தா சொல்லிவிடலாம் சோமு, குழந்தைகிட்ட காட்டாத. வணக்க தங்கச்சி, என்ன ஞாபகம் இருக்குதா? மீனா சோமுவை பார்த்தாள். மீனா, இதுதான் ஜெகன், நான் சொன்னனே. கையில் குழந்தையுடன் அவனை சேவித்து விட்டு உள்ளே போனாள். தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல. அப்போ நீ வரதில்லையாக்கும். நான் தேவராஜ் சார்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் நம்ம எப்போ பார்க்குறது? உன்னோட விவரமாக பேசணும் சோமு. ஜெயிலில் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி நடத்துகிறாங்க? நான் போனதே இல்லை பாரு. ஜெகன், அப்போ போயிட்டு வரியா? ஜெகன் போன பின்பும் அவன் விட்டு போன சென்ட்டு வாசனை இருந்தது. உள்ளே சென்றான். தன் பேண்ட்டை கழற்ற போனவன், பழைய வேஷ்டி ஏதாவது இருக்குமா மீனா என்றான். அதான் சொன்னேனே, உங்கள் வேஷ்டி பேண்ட் எல்லாத்தையும் போட்டுட்டேன், பாத்திரம் வாங்கிட்டேன்னு. 1-2 பாக்கி வைக்கலையா? கடையில் வாங்கிக்கங்களேன், காலையில் போகிற போது சொன்னேனே. முருகன் இன்னும் காருக்காக அழுது கொண்டிருந்தான். இப்போ நிறுத்த போறியா, திருடங்கிட்ட கொண்டு விடவா? மீனா சட்டென்று நிறுத்தி கொண்டாள். அவனை பார்த்தாள். மெலிதாக சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற? மன்னிச்சுக்கோங்க, வாய் தவறி சொல்லிட்டேன். அழுகைய நிறுத்திட்டான்ல, அது போதும். வெளியே மீனா மீனா என்று குரல் கூப்பிட்டது. மீனா குழந்தையுடன் வெளியே சென்றாள். ஓ, ஆம்படையா வந்துட்டானாமே. ஆமாம்மா. லீவில் வந்திருக்கானா? ஆமாம்மா. எத்தனை நாள் இருப்பான்? இன்னும் கேட்கல. திரும்பி போயிடுவானா? தயக்கம். அப்புறம் இங்கேயே ஏதாவது நல்ல வேலை கிடைச்சதுன்னா மிலிட்ரியை விட்டுடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. விட்டுட சொல்லாத, வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் மச்சின புள்ள ஒருத்தன் அப்படித்தான் வேலை கிடைக்காம அல்லாடுறான். மீனா உள்ளே வந்தாள். யாரது என்றான். பக்கத்து வீட்டுக்கார அம்மா. பாப்பாரவங்க, நல்லவங்க. எதுக்கு அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க நான் மிலிட்ரியில் இருக்கிறதா? நிஜத்தை சொன்னால் இப்படி கிட்ட வந்து பேசுவாங்களா சொல்லுங்க? ஊருக்கு போயிருக்காருன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாமே. அது மட்டும் பொய் இல்லையா? மௌனமாக இருந்தான். வீட்டுக்காரங்க யார் மீனா? யாரோ சேட்டு போல இருக்குது,
நான் வீட்டுக்காரங்களை பார்த்ததில்ல. ஒரு குமாஸ்தா தான் மாதம் மாதம் வந்து வாடகை வாங்கிட்டு போவார். தமிழரசி வந்தாள். அக்கா, என் கையில் என்ன வச்சிருக்கன்னு சொல்லு என்றாள். என்ன சொல்லு? சாக்லேட்டு முருகனுக்கு வாங்கிட்டு வந்தேன். வாடா கண்ணா என்றாள். முருகன் ஓடினான். அவங்க அப்பாவை விட பரவாயில்லை என்றாள். சோமுவுக்கு கோபம் வந்தது. ஏதாவது சொல்ல நினைத்து நிறுத்தி கொண்டான். தமிழரசி அவனை பயத்துடன் பார்த்து மீனாவிடம் ரகசியமாக ஏதோ கேட்டாள். மீனா ஆமா என்றாள். என்ன கேட்குறா? நீங்கள் தான் அப்பாவான்னு. அக்கா, நான் ராத்திரி படுக்க வர வேண்டாமா என்றாள். வேண்டாம் கண்ணு. இனிமே தினமே வேண்டாமா? வேண்டாம், வேணும்னா சொல்லி அனுப்புகிறேன். முருகனை கொஞ்ச நாளை அழைச்சிட்டு போகட்டுமா? சரி. தமிழரசி முருகனை அள்ளி கொண்டு சென்றாள். புதுசாக எல்லாமே வாங்கணும் போல இருக்கு. ஷேவிங் செட்டு, வேஷ்டி, பனியன். என்னாச்சு, இன்னைக்கு வேலை எதுவும் கிடைச்சதா? எனக்கு தெரிஞ்ச வேலை தையல் மட்டும்தான் மீனு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்களா? போனேன். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்க. எவ்வளவு? எவ்வளவு இருந்தால் என்ன, நான் கொடுக்குறதா இல்லை. பேசாமல் இருக்கிற பணத்தில் ஒரு தையல் மிஷினை வாங்கி போட்டுக்கிட்டு தினம் 2 சட்டை தைச்சா கூட 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். கடை போடுறதா உத்தேசமா? ஆமாம். எங்கே? இங்கேயே தான். இங்கே ஒருத்தரும் வரமாட்டாங்க. பின்பக்கமாக இருக்கிற பஜாரில் விசாரிச்சு பாருங்களேன். பார்க்கலாம் நாளைக்கு. நாளைக்கு கவலையை நாளைக்கு வச்சுக்கலாம். மீனா வா, வெளியில் போயிட்டு வரலாம். ராத்திரி வேணா போகலாம். அவனுக்கு சுருக்கென்று உரைத்தது. ஏன் மீனா, என் கூட தெருவில் நடந்து வர்றதுக்கு உனக்கு அவமானமாக இருக்குதா? அப்படி யார் சொன்னா? அப்பலேருந்து பார்க்குறேன். ஜெகன் வந்தபோது என்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க உனக்கு வெக்கமாக இருந்தது. உடனே உள்ளே ஓடுற. ராத்திரி தான் என் கூட வருவேங்கிற. சொல்லு மீனா, அவமானமாக இருக்குதா? தயக்கமாக இருக்குது. பரவாயில்ல, வாங்க, உங்களுக்கு வேஷ்டி வாங்கிட்டு வரலாம். வேஷ்டியும் வேணாம், ஒரு இழவும் வேணாம். இத்தனை நாள் ஒரு கைதி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜெயிலில் இருந்தாச்சு. இப்போ ஒரு பேண்ட் சட்டைக்கு ப்ரமோஷன் வந்திருக்குன்னு நினச்சிக்கிறேன். அதையே போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் போகுது. நான் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் ஒரே சட்டை பேண்ட்டில் இருக்க போகிறீங்களா? என்னால் சகிச்சிக்க முடியாது. எனக்கு ஆள் சுத்தமாக இருக்கணும். வாங்க போகலாம். நான் வரலை. பரவாயில்ல, அப்புறம் கோவிச்சுக்கலாம், வாங்க. நான் வரலடின்னா என்று இறைந்தான். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அவள் போனதும் சோமுவுக்கு மனதில் நிறைவில்லாமல் இருந்தது. ஏன் இப்படி சின்ன சின்ன வார்த்தைகளால் கொடுமைப்படுத்துகிறாள்? ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு இயல்பான இரத்தத்தில் பிறந்த கோபம் பொங்கி பொங்கி வந்தது. அதிக பிரயத்தனத்துடன் அடக்கி கொண்டான். இப்ப நிறுத்த போறியா? திருடங்கிட்ட கொண்டு விட்டுடுவா? அக்கா. இடுப்பில் முருகனுடன் தமிழரசி நின்று கொண்டிருந்தாள். அக்கா இல்லையா? வெளியே போயிருக்கா, வந்துருவா. அம்மா கடைக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. இதை பார் முருகா, அப்பா சொல்லு. அப்பா அப்பா. நான் வரட்டுங்களா என்று முருகனை அவன் அருகில் உட்கார்த்தி வைத்துவிட்டு கிளம்பினான். முருகன் திகிலுடன் அவள் மேல் பள்ளி மாதிரி ஒட்டி கொண்டான். அவளை போக விடாமல் அடம் பிடித்து அழுதான். அழுவுது, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்றான். அவள் தயங்கினாள். ஓடினா? முருகனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அவள் ஓடினாள். கதவை தாழிட்டான். அம்மா வேணும் என்று அழுதான் முருகன். வந்துடுவா, நிறுத்துற அழுகைய. அழுகை பேரிட்டது. நிறுத்துடா, நிறுத்துடா. இப்ப நிறுத்த போறியா இல்லையா? அவன் முகத்தில் ரத்தம் பாய்ந்து உஷ்ணம் ஏறியது. அறையில் தேடினான். ஒரு கரண்டி கிடைத்தது. அதை எடுத்து எடை பார்த்து அதை ஓங்கி, நிறுத்துறியா இல்லையா என்று மடேர் என்று குழந்தையின் அருகில் தட்டினான். கரண்டியின் தலை துண்டாகியது. பயத்தில் உறைந்த குழந்தை வாய் திறந்து அப்படியே அழுகையை நிறுத்திவிட்டது. மூச்சு விடக்கூடாது. ஒரு சப்தம் வரக்கூடாது. போடா, அங்கே போய் உட்காரு. அப்படியே உட்காரு. அழுத கொன்னுப்பிடுவேன், தோலை உரிச்சுப்பிடுவேன். குழந்தை மெஷின் போல அவன் குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து சப்தமில்லாமல் அழுதது. ஆனால் சோமு திரும்பினதும் அம்மா என்ற ராகம் போட்டு அழ ஆரம்பித்தது. மூச் என்று அதட்டினான். அழுகை அதிகமாகியது. மறுபடி கரண்டியால் ஓங்க வாசற்கதவு தட்டும் சப்தம் கேட்டது. கரண்டியை கீழே போட்டுவிட்டு போய் திறந்தான்.
மறுபடி தமிழரசி. முருக அழறது எங்கள் வீட்டில் கேட்டுச்சு, பாவம், வாடா கண்ணு. அவளிடம் ஓடியது. சோமுவுக்கு ஆத்திரம் வந்தது. அந்த பெண்ணை பார்த்தான். 13 வயசுக்கு அதற்கு மார்பு அதிகமாக இருந்தது. பாவாடையில் கிழிசல் இருந்தது. இங்க வா என்றான். அந்த பெண் அருகில் வந்தது. ஏழை சட்டை, பெரிய சட்டை, பின் குத்தி பாதி மூடாமல், கண்ணங்கரேல் என்ற கூந்தல், அதில் ரிப்பன். அவனுள் ஒரு உத்வேகம் பிறந்தது. அவள் கையை பிடித்தான். என்னண்ண என்றது. கதவை தாளிடப் போனவன் ஒரு கணத்தில் புத்தி தெளிந்து மாறினான். கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, அக்கா வர வரைக்கும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வெளியே விடுவிடுவென்று நடந்தான். ஆரம்பமே சரியில்லை. முதல் தினமே என் மூர்க்கத்தனங்கள் அத்தனையும் தலை தூக்குகின்றன. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சண்டை, அப்புறம் மனைவியுடன் எரிந்து விழுந்தது, அப்புறம் இது. இது நடந்திருந்தால் என்ன ஒரு விபரீதம்! நான் என்ன மனுஷன்! பர்கிட் ரோட்டை கடந்து சிவா விஷ்ணு கோயிலுக்கு வந்தான். அங்கிருந்த எல்லா கடவுள்களையும் சுற்றினான். நெடும் ஜான் கிடையாக சேவிக்கிற போதே, பிள்ளையாரே, எனக்கு புத்தியை கொடு, என் அயோக்கியத்தனங்களை அழி, எனக்கு பொறுமையை கொடு, எனக்கு ஒரு வேலையை கொடு, என் பிள்ளைய என்னை பார்த்து சிரிக்கவை, என் மனைவியை என்னை பார்த்து பெருமைப்படவே, என் கோபத்தை எரிச்சு போடு என்ற பற்பல பிரார்த்தனைகள் அவனுள் கேட்டன. பொதுவாக கடைவீதியில் நடந்தான். எத்தனை கடைகள், எத்தனை பாத்திரங்கள், எத்தனை மருந்துகள், எத்தனை தையல் மிஷின்கள். உங்களுக்கு எந்த மாடல் வேணும்? டீலக்ஸா, ஆர்டினரியா? நல்லா தைக்கிறதா கொஞ்சம் உத்தரவாதமா? மெரிட் வாங்கிக்கங்களேன். என்ன விலை? 650ங்க. கொஞ்சம் சல்லிசா இல்லைங்களா? உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்குள்ளே வேணும்? 300 ரூபாய்க்குள்ளே. 300 ரூபாய்க்குள்ளையா? கை மாடல் வாங்கிக்கிறீங்களா? எனக்கு கால் தானே பழக்கம். முதல்ல கை மாடல் வாங்கிட்டு போங்க, அப்புறம் வேணால் அதை கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். 200 ரூபாய்க்குள்ளே மாற்றிக்கலாம். தையல் மிஷின் வாங்கிற பின் மிச்சம் 90 ரூபாய் இருந்தது. அதில் மனைவிக்கு ஒரு வாயில் சேலையும் பிள்ளைக்கு சட்டையும் சாக்லேட்டும் வாங்கினான். வீட்டுக்கு வந்து ஆட்டோ ரிக்ஷாவுக்கு பணம் கொடுத்ததும் அவனிடம் மிச்சம் 40 பைசா இருந்தது. என்னங்க இது? தையல் மிஷின். இதை போய் எதுக்கு வாங்கினீங்க? ஐயோ கருமம் என்று தலையில் தட்டி கொண்டாள். என்ன மீனா இது இப்படி கேட்குற? இதை வச்சுக்கிட்டு தானே சம்பாதிக்க போகிறேன். சரி சரி, அப்படியே ஓரத்தில் வைங்க. அப்புறம் இங்கே பாரு. என்ன? புடவை உனக்கு, பையனுக்கு சட்டை, சாக்லேட். பிரித்து பார்க்க மாட்டியா? முருகனை அடிச்சிங்களா? இல்லையே. பின்ன தமிழரசி சொல்லிச்சே. எங்க அந்த குட்டி பொய் சொல்லுது. சும்மா கரண்டியை தரையில் தட்டினேன். ஏற்கனவே பயந்து கிடக்கான், எதுக்காக இன்னும் பயப்படுத்துறீங்க? என்னை பார்த்ததும் கேவி கேவி அழுவுது, உடம்பு சுடுது. உங்களை ஒருத்தரும் குழந்தைய பார்த்துக்க சொல்லலையே. அவன் என்கிட்ட பழக வேண்டாமா மீனா? அப்படி பயப்படுத்தினா கிட்டவே வரமாட்டான். இனிமே பயப்படுத்தலை மீனா. எல்லா பணத்தையும் செலவழிச்சாச்சா? தீந்து போச்சு. நல்ல காரியம் பண்ணீங்க. நாளைக்கு அரிசிக்கு என்ன செய்கிறது? சக்கரை பாலுக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டீங்களே. உன்கிட்ட காசு இல்லையா? என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குது. நான் திரும்பி வரலைன்னா எப்படி சமாளிச்சிருப்ப? உனக்கும் குழந்தைக்கும் இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ எனக்காக ஒரு காசு செலவழிக்க வேண்டாம். எனக்கு வேலை கிடச்சி உங்களை காப்பாற்றுற வரைக்கும் எனக்காக ஒரு பைசா செலவழிக்க வேணாம். இது ஏன் வெட்டி வார்த்தை? ஒரே வீட்டில் ஒருத்தருக்கு சாப்பாடு போடாமல் இருக்க முடியுமா? இந்தாங்க வேஷ்டி, சாப்பிட வாங்க. ராத்திரி வெகுநேரம் விழித்திருந்தான். மீனா முருகனை அணைத்து கொண்டு அந்த பக்கம் திரும்பிக் கொண்டு படுத்திருந்தாள். எங்கோ ஹாரம் சப்தம் சற்று நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது. தூங்கி போனான். பஸ் ஸ்டாண்டிலிருந்து பனகல் பார்க் வரை 15 கடை ஏறி இறங்கினான். டீலக்ஸ் டெய்லரிங் ஜனவரி மாதம் வர சொன்னார்கள். அமர் டெக்ஸ்டைல்ஸில் வாயிற் பக்கம் ஒரு ஓரத்தில் கடை போட்டுக் கொள்கிறேன் என்று கேட்டான். முதலாளி பம்பாய்க்கு போய் இருக்கிறதாக சொன்னார்கள். தீபாவளி கழிச்சு வரியே, இப்போ யார் டெய்லர் எடுத்துப்பாங்க? சைனா பஜார் பக்கம் போய் பாரு, அங்கே நிறைய தையக்கடங்க இருக்குது. ஒரே ஒரு இடத்தில் சற்று நம்பிக்கை தந்தார்கள். இப்படியே நேராக போனால் நகைக்கடை வரும், பக்கத்தில் சந்து, பால் டிப்போ வரும், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வரும். அங்கே ஒரு சின்ன இடம் காலி இருந்தது, போர்டு போட்டிருந்தது.
சீக்கிரம் போ, அதுக்குள்ளே யாராவது வந்துட போகிறாங்க, ஓடு ஓடு. திராவிடர் பழரச கடையில் இருந்தவர்தான் அதற்கு ஓனராம். இடம் சின்னதாக இருந்தது, ஆனால் பஜாருக்கு அருகில் இருந்தது. நிச்சயம் வைத்தால் ஆர்டர்கள் வரும். எவ்வளவு கொடுப்பீங்க? என்னங்க வாடகை? நீங்கள் சொல்லுங்க. எனக்கு வாடகை அதிகம் வேணாம், மாதம் 80 ரூபாய் போதும். ஆனால் அட்வான்ஸு 3000 ரூபாய் வேணும். 3000 ரூபாயா? நேற்றுக்கே ஒரு ஆள் வந்து 4000 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான், வேண்டான்னுட்டேன். பாப்பானுக்கு கொடுக்கறதில்லன்னு வச்சுருக்கேன். ஒரு திராவிடன் மற்றொரு திராவிடனுக்கு கொடுக்குறேன். 3000 ரூபாய். சோமண்ண, உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் காத்திருக்கேன். நீ காலி பண்ணுறப்ப முன்பணத்தை எண்ணி வச்சிடுறேன். யோசித்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்லு. திராவிடர் பழரச கடையில் இருந்தவர்தான் அதற்கு ஓனராம். இடம் சின்னதாக இருந்தது, ஆனால் பஜாருக்கு அருகில் இருந்தது. நிச்சயம் வைத்தால் ஆர்டர்கள் வரும். எவ்வளவு கொடுப்பீங்க? என்னங்க வாடகை? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வாடகை அதிகம் வேணாம், மாதம் 80 ரூபாய் போதும். ஆனால் அட்வான்ஸ் 3000 ரூபாய் வேணும். 3000 ரூபாயா? நேற்றுக்கே ஒரு ஆள் வந்து 4000 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான், வேண்டான்னுட்டேன். பாப்பானுக்கு கொடுக்கறதா இல்லைன்னு வச்சுருக்கேன். ஒரு திராவிட மற்றொரு திராவிடனுக்கு கொடுக்குறேன், அதான் 3000 ரூபாய். சோமண்ண, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வெள்ளிக்கிழமை வரை நான் காத்திருக்கேன். நீ காலி பண்ணுறப்ப முன்பணத்தை எண்ணி வச்சிடுறேன். யோசித்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்லு. திரும்பி செல்லும்போது முழுவதும் யோசித்தான். 3000 ரூபாய் எங்கே கிடைக்கும்? இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா? நல்ல இடம்தான், சந்தேகமில்லை. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் நிச்சயம் சம்பாதிக்கலாம். கையில் ஒத்த கை காசு கிடையாது. கடை ஆரம்பிக்க, ஏன் நூல் வாங்கக்கூட, பட்டன் வாங்கக்கூட காசு வேண்டும். காசு காசு யாரிடமாவது கடனாக கேட்கலாம். யாரிடம்? உடனே தேவராஜன் ஞாபகம் வந்தது. ச்சே, அவனிடமா? ஏன், கடனாகத்தானே கேட்க போகிறேன். கொஞ்சம் நிலைத்தவுடன் திருப்பி அவன் முகத்தில் எரிந்து விட வேண்டியதுதான். சோமு தேவராஜனை பார்க்கச் சென்றான். அந்த கட்டடத்தின் வாசலில் ஸ்ரீனிவாசா ரீக்ரியேஷன் கிளப் என்று சாதுவான பெயருடன் திருப்பதி வாசரின் படத்துடன் போர்டு தொங்கிக் கொண்டிருந்தது. ரெஜிஸ்டர் நம்பர் கூட இருந்தது. உள்ளே நுழைந்ததும் இருந்த ஹாலில் சிலர் கேரம் போர்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு டேபிள் டென்னிஸ் மேஜை இருந்தது. ஹாலை தாண்டின அறையில் பேச்சக்குறை என்கிற அறிவிப்பின் கீழ் மேஜை போட்டு பத்திரிகைகள் இறைந்திருந்தன. மஃப்ளர் சுற்றி வயதானவர் ஒருவர் பவன்ஸ் ஜேர்னல் படித்து கொண்டிருந்தார். அறையில் காந்தி, புத்தர், ராமகிருஷ்ணர் போன்ற நல்லவர்களின் படங்களுக்கு குறைவில்லை. உபத்திரவமில்லாத இந்த பிரதேசங்களை கடந்து சோமு கட்டடத்தின் பின்புறம் சென்றான். அந்த பக்கம் கூட ஒரு வழி இருந்தது. மாடி ஏறி ஸ்டோர் ரூம் என்று குறிப்பிட்டு மூடியிருந்த அறை கதவை அடைந்து 2 தடவை தட்டினான். கதவு தயக்கத்துடன் திறந்தது. ஒரு துண்டு மீசை எட்டி பார்த்தான். யார் வேணும் என்றான். தேவராஜன் சாரை பார்க்கணும். அவரு இல்லை, வெளியூர் போயிருக்காரு. சோமு வந்திருக்கான்னு சொல்லு. வெளியூர்லேருந்து திரும்பி வந்துடுவார். போடா, பழைய ஆள்தானா. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ வர. கதவு மூடிக்கொண்டது. சோமு சுற்றும் முற்றும் பார்த்தான். பழக்கப்பட்ட இடம். வாசனைகள் கூட மாறவில்லை. சுருட்டு புகை வாசனை, பழைய பேப்பர் வாசனை, காய்ந்த இலை வாசனை, குற்ற வாசனை. உள்ள வாங்க. அவனை வாங்கி கொண்ட உடனே கதவு சாத்தப்பட்டது. முதலில் நிஜமாகவே ஸ்டோர் ரூம் இருந்தது. அதில் 2 கண்ணாடி பீரோ, விலகின இடத்தில் ஒரு கதவு. கதவை அடைந்ததும் வானிலை திடுதிப்பென்று மாறியது. வட்ட மேஜைகள் 3இல் ரம்மி ஆடிக்கொண்டிருந்தார்கள். புதிய சீட்டுக்கட்டுகள், புதிய முகங்கள், பிளாஸ்டிக் வட்டங்கள், பச்சை, நீலம், வெளிர் பச்சை, சிவப்பு என்று குவிந்திருந்தன. எல்லாம் ரூபாய்களுக்கு பதில். மேஜையில் ஒரு பைசாவை பார்க்க முடியாது. கடைசியில் பேங்கரிடம் கைமாறும். பாயிண்ட்டுக்கு 10 ரூபாய் வரை கூட போகும். எத்தனை ஆடி இருக்கிறான். அத்தனை பேருக்கு அந்த இடம் மௌனமாகவே இருந்தது. கண்ணாடி கிளாஸ்களில் ரம் இருந்தது. பீங்கான் தட்டுகளில் பாதி கடித்த சிக்கன் இருந்தது.
தேவராஜன் அவனுடைய ஏர் கண்டிஷன் அறையில் இருந்தான். மார்பில் மொசமொசவென்று மயிருடன் சட்டை பனியன் என்று இடுப்பு வரை லுங்கி கட்டிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்திருக்க அவன் தோல் பாகங்களை ஒருத்தி பிடித்துவிட்டு கொண்டிருந்தாள். வாயா சோமு, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? உள்ள போடி, ஜெகனை வர சொல்லு. அந்த பெண் தன் புடவையை சரி செய்து கொண்டு சோமுவை பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள். செல்லும்போது 1.25 ரூபாய் சென்டின் வாசனை காற்றடித்தது. தேவராஜனுக்கு 40 வயது இருக்கும். சின்ன வயதில் ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்ட கிளஃபட் பேலட் அடையாளத்தை மறைக்க பெரிதாக மீசை வைத்திருந்தான். மேல் உதடு தூக்கலாக இருந்தது. சிரிக்கும்போது பயமாக இருந்தது. முன்மண்டை ஏராளமாக, அதில் ஒரு தழும்பு இருந்தது. கண்களில் சாகசம் இருந்தது. விரலில் பட்டை மோதிரத்தில் அலங்காரமாக ஆங்கில டி எழுத்தின் மத்தியில் பதிந்திருந்த ஒற்றை வைரம் பளிச்சிட்டது. சட்டை அணிந்து கொண்டான். ஒரு பெட்டியிலிருந்து சூர்ணத்தை எடுத்து வாயில் அடக்கி கொண்டு சோமுவிடம் அதை நீட்டினான். சோமு மறுத்தான். அதிலுள்ள சேர்மானங்கள் அவனுக்கு தெரியும். என்னமோ நீ பெரிய மனுஷனாயிட்ட, வண்டி அனுப்பிச்சு ஆளை அமிச்சா கூட வரமாட்டியா? கொஞ்சம் ஜோலி இருந்ததுங்க. எங்களையெல்லாம் மறந்து போயிட்டியா? சோமு சிரித்தான். இப்போ என்ன திடீர் கடாச்சம்? ஒரு உதவி வேணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன வேணும் சொல்லு. ஒரு தையர் கடை வைக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு? 4000 கடனாகத்தான் கேட்குறேன். ஜெகன் உள்ளே வந்தான். சோமு, வந்து சேர்ந்துட்டியா? வந்துட்டான், சேரலை. தையல் கடையான். என்னடா உனக்கு புத்தி இப்படி போகுது? வேற எதுவும் எனக்கு தெரியாது தேவா. விட்றான் பாரு. இந்த ஜில்லாவிலேயே உனக்கு ஈடா இரும்பு பெட்டி திறக்கிற ஆளு கிடையாது, தெரியாதான். அதெல்லாம் பழசு, முடிஞ்சு போச்சு தேவா. ஜெகன், 4000 ரூபாய் எடுடா என்று தன் மேஜை டிராயரிலிருந்து ஒரு சாவி கொத்தை எடுத்து அவன் மேல் எறிந்தான். ஜெகன் அதை பிடித்து கொண்டு எதிரே இருந்த அலமாரியை திறந்தான். அலமாரிக்குள் கொள்ளை சாமான்கள் அடைந்திருந்தன. ஒரு சூப்பர் 8 மில்லிமீட்டர் ப்ரொஜெக்டர் தெரிந்தது. சின்ன சின்ன ஃபிலிம் கருவிகள் தெரிந்தன. முதல்ல போட்டு காமிப்பாங்க, அப்புறம் அதே மாதிரி செய்தும் காமிப்பாங்க. 100 ரூபாய் டிக்கெட். ஜெகன் புதிய நோட்டுகளை எண்ணி கற்றையாக்கி தேவராஜனிடம் கொடுத்தான். நம்ம அண்ணா நகர் விஷயம் என்றான். இருடா, இப்போதானே வந்திருக்கான். பணத்தை சோமுவிடம் தேவராஜன் கொடுப்பதற்கு முன் தயங்கி, சோமு, இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேணாம். அப்போ எனக்கு வேணாம். நான் சொல்கிறத முழுசாக கேளு. நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேட்கவே இல்லையே. நீங்கள் கேட்குற உதவியை என்னால் செய்ய முடியாது. நான் கடன் வாங்கத்தான் வந்தேன், காரியம் செய்ய வரல. அப்போ நான் எதுக்கு இந்த பணத்தை உனக்கு கொடுக்கணும்? வேணாம், நான் வரேன். அட, அதுக்குள்ளே கோவிச்சுக்கிறியே. பழைய சோம்புதாண்டா, முணுக்குன்னு கோபம். இல்லை தேவா, எனக்கு ஏற்கனவே ஜெயிலுக்கு போய் தெளிஞ்சு போச்சு. பழைய ஸ்நேகத்துக்காக உன்கிட்ட வந்தேன். மறுபடி ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள்லாம் ஒரு தடவை ஜெயிலில் இருந்து பார்க்கணும். ஒரு தடவை அந்த சோத்தை தின்னு பார்க்கணும். வருஷக்கணக்காக பொண்டாட்டியை பார்க்க முடியாமல் வார்டில் கையில் காலில் சங்கிலி போட்டு பார்க்கணும். ஒரு தடவை அந்த நாத்தத்தையும் ரத்தத்தையும் வார்டர்களையும் சந்திச்சு பார்க்கணும். இதை பார் சோமு, சொல்லு. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு நானா காரணம்? சொல்லு. காரணம் யார் என்னன்னு நான் நினைக்கிறத விட்டுட்டேன். நீயா சொந்த முயற்சியாக போய் தானே மாட்டிக்கிட்ட. எனக்காக வேலை செஞ்ச போகுது எப்பாவது என்னைக்காவது ஒரு தடவை மாட்டிக்கிட்டு இருக்கியா? மாட்டிக்க விட்டுருக்கேண்ணா. எனக்கு மால் கொண்டு வந்த, டிக்கெட் விற்ற, குட்டிகளை அழைச்சிட்டு போனேன், பூட்டை உடச்ச, அச்சடிச்ச. ஒரு தடவை தகராறாயிருக்குதா? சீமாங்கணக்கா நான் வச்சுக்கல. எவ்வளவு சப்போர்ட் தந்திருக்கேன் யோசிச்சு பாரு. தனியாக போய்த்தானே மாட்டிக்கினேன். இன்னொரு தரம் அதை செய்கிறதா இல்லை. நான் என்னடா கேட்குறேன் உன்னை? அதை தெரிஞ்சுக்காம சும்மா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார், கவனமாக கேளு. அண்ணா நகர் இல்லை, அதுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு காலனி இருக்குது. அதில் ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு இருக்குது, பூட்டின வீடு. இப்போ யாரும் இல்லை. வாசப்பக்கம் ஒரு சொத்தை பூட்டு தொங்குது. ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ஒரு இரும்பு பெட்டி இருக்குது. தனலக்ஷ்மி மார்க் பெட்டி.
அதுக்குள்ள சில காகிதங்கள் இருக்கு. அந்த காகிதங்கள் எனக்கு வேணும். வெறும் காகிதம்தான், பணம் இல்லை, நகை இல்லை, காகிதம். அதாண்டா. தனலட்சுமியை திறக்க தெரிஞ்சவன் நீ ஒருத்தந்தான் சோமு. உன் கைப்பட்டாலே பொசுக்குன்னு திறந்துக்கும். இந்த பசங்க எல்லாம் அதுக்கு லாய்க்கில்லை. அந்த காகிதங்களை வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்டி என் உசுரை வாங்குது. அவன் செய்கிறது தான் குற்றம், பிளாக்மெயில். நீ எதுவும் நல்லவங்க வீட்டில் திருடுற மாதிரி குற்ற உணர்ச்சியே வேணாம். கழிச்சடை அந்த ஆள். அந்த காகிதம் எனக்கு கிடச்சிப்பிட்டா போதும். பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான். வண்டி கொடுக்குறேன், ஒத்தாசைக்கு ஆளுங்க தரேன். இந்தா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க. எனக்கு இந்த ஒரு சின்ன காரியம் செஞ்சு கொடுத்துரு போதும். ஜாஸ்தி நாள் இல்லை, ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுவான். திருப்பதிக்கு சாமி கும்பிட போயிருக்கான். அந்த 100 ரூபாய் கற்றையை தேவராஜன் மேஜை மேல் எறிந்தான். எடுத்துக்க சோமு என்றான் ஜெகன். இரும்பு பெட்டி திறக்கிறதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு தேவா. எப்படிரா மறக்கும்? ரத்தத்தில் இருக்கிறது எப்படி மறக்கும்? 4 வெத்து சாவி எடுத்துக்க. ஒரே ஒரு அறம், சின்ன அறம் எடுத்துக்க. உன்னை மாதிரி மாஸ்டர்களுக்கு வேற என்னடா வேணும்? உன் விரல்களை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் அந்த ரூபாய்களை பார்த்தான். வேலை முடிஞ்ச உடனே உனக்கு இன்னும் 2000 தரேன். கடை நானே வச்சு கொடுக்குறேன். ஜெகன், நாளைக்கு சாயங்காலம் அந்த வீட்டை காட்டி கொடுத்துரு. அப்புறம் அவன் என்ன கேட்குறானோ எல்லாம் கொடுத்துரு. வண்டி வேணும்னா கொடு. இல்லை தேவா, நான் இதை செய்ய முடியாது. அட போடா, இந்த சின்ன வேலைக்கு இப்படி தயங்குற? பூட்டின வீடு, தனி வீடு, ஒரு காவல் கிடையாது. நான் அதுக்கு சொல்லலை. வந்து 2 நாள் கூட ஆகலை. மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு மனசு ஒப்பலை. அதுக்கு நேர காலம் பார்க்கணுமா? ஆமாம், நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறதா யார் சொன்னா? ஒரே ஒரு தடவை உன் பழைய சிநேகிதத்துக்காக ஒரு சின்ன காரியம் மட்டும் செய்ய போகிற. அதுக்கப்புறம் யார் உன்னை கட்டாயப்படுத்த போகிறாங்க? யார் உன் வழிக்கு வரப்போகிறாங்க? நீ நல்லா இருக்கணும். கையக்கடை வச்சு ஒழுங்காக சம்பாதிச்சு பொண்டாட்டியை காப்பாற்றணும். நல்லவனாக வாழணும். அதானடா எனக்கு விருப்பம். கடை வச்சு கொள்ளையாக சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை திருப்பி கொடேன். நான் வாங்க மாட்டேன், நான் சொல்லுவேன். சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். சோமுவின் தையல் கடையில் வெளிச்சமாக இருந்தது. சோமுஸ் ஹை கிளாஸ் டெய்லர்ஸ் அண்ட் ட்ரேப்பர்ஸ் என்ற வண்ண வண்ண எழுத்துகளில் போர்டு பளிச்சென்று இருந்தது. உள்ளே சோமுதான் மாஸ்டர் கட்டர். கட்டிங் மட்டும் தான் பண்ணுவான். சாக் பீஸால் 4-5 திறமையான கோடுகள் எடுத்துவிட்டு ஷோலிங்கன் கத்திரியால் நறுக் நறுக் என்று 4 வெட்டு வெட்டிவிட்டு சுற்றி வைத்து விடுவான். மற்றதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். விதவித மில் ரக துணிகள் வேறு விற்கிறான். ட்ரையல் ரூம் என்று 3 அறைகள். லேடிஸ் செக்ஷன் தனியாக. சிவகுமார், ஜெய்சங்கர் போன்றவர்கள் வந்தபோது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. என்ன சோமு, 15ஆம் தேதிங்கிறீங்களே? கல்யாணம் 10 தேதிக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சாரி சார், வேறு இடத்துல பார்த்துக்கங்க. இருக்கிற ஆர்டர்களே மூச்சு திணறுது. சோமு அந்த 100 ரூபாய் நோட்டுகளை திரட்டி அடுக்கி பையில் போட்டுக்கொண்டான். இன்னைக்கு என்ன கிழமை என்றான். வியாழன். சனிக்கிழமை ராத்திரி வச்சுக்கலாம் தேவா. நாளைக்கு ஜெகன் வந்து இடத்தை காட்டிடட்டும். சபாஷ், நம்ம சோமு, பழையபடி நம்ம சோமு. கொஞ்ச நேரம் ஆடிட்டு போறியா? முழு கோழி மாதிரி ஃபுல் கொடுத்துருக்காங்க நம்ம ரம்மி ரூமில். வேணாம், வரேன். திராவிடர் பழரச கடையை மறுபடி போய் பார்த்தான். வாங்க தம்பி, தீர்மானிச்சிட்டிங்களா? ஆமாங்க. நீங்கள் கடையை எப்போ கொடுக்க முடியும்? நாளைக்கே. முன்பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் நாளைக்கே கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நாள் நல்லா தான் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட்? 11 மாதத்திற்கு நீங்கள் கடையை விடுறதில்ல, நானும் பிடுங்கிறதில்லன்னு. உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அப்புறம் அக்ரிமெண்ட் தேவையில்லை. அப்பப்போ உங்கள் கடை வியாபாரம் செரிச்சாக்கா வாடகையில் கொஞ்சம் போட்டு கொடுப்பீங்க. சொல்ல வேண்டியதில்லை. என்ன மாதிரி இடம் இது? அந்த பாப்பான்தான் தூள் பக்கோடா கடை வச்சு கடையில் வரதெல்லாம் ரேஸில் விட்டான். 3 மாதம் வாடகை பாக்கி. அதுக்கு தான் முன்பணம். எல்லா பணத்தையும் இப்போவே கொடுத்துடணுமா? அட, பணம் எங்கே போகுது? இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, பாக்கியை 1ஆம் தேதி கொடுங்களேன். கடை உங்களுது தானா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உட்காருங்க. பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்களா? அண்ணா பேச்சு போல் இனிக்கும். டேய் சாவுக்ராக்கே, டம்ளர் எடுறா. வேணாங்க என்று ஜூஸை மறுத்தான். 1000 ரூபாயை கண்களில் ஒற்றி பைக்குள் போட்டுக்கொண்டு, பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அன்றைக்கி உங்கள் மேலே பார்வைப்பட்டதுமே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையானவர்னு. எவ்வளவு? எதையும் தாங்கோ இதையும் உள்ளவர்னு.
தையல் மிஷின் வாங்கிய கடையில் கை மிஷினை திருப்பி கொடுத்துட்டு கால் மிஷினுக்கு மாற்றல் பண்ணி கொள்ளலாமா? அதிகப்படி பணத்தை கொடுத்து விடுறேன் என்று கேட்டான். தாராளமாக. வீட்டுக்கு நடக்கும்போது அவன் உற்சாகத்தில் கவலை கலந்திருந்தது. அடிக்கடி தனலட்சுமியின் ஞாபகம் வந்தது. அது சற்று பழங்காலத்து இரும்பு பெட்டி. திருநெல்வேலியில் ஒரு கம்பெனியில் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த கம்பெனி இல்லை. பெட்டி குட்டையாக இருக்கும். நல்ல கனத்த இரும்பு கைப்பிடியில் வெண்கல விரல்கள் இருக்கும். 2 சாவி வேண்டும். திறப்பது சுலபமல்ல. திறந்திருக்கிறான். 2-3 மணி நேரம் ஆகும். ராத்திரி பூரா இருக்கிறதே. பலமுறை தன் தீர்மானத்துக்கு வேறு காரணங்கள் சொல்லி பார்த்து கொண்டான். எனக்கு வாழ சந்தர்ப்பம் பின் எப்படி கிடைக்கும்? தையலை தவிர வேலை வாய்ப்பு வேறு என்ன இருக்கிறது? எந்த ஜென்மத்தில் எப்படி நான் 4000 ரூபாய் புரட்ட முடியும்? எனக்கு யார் இருக்கிறார்கள்? இந்த ஒரு காரியத்துடன் தான் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிவிடப் போகிறேனே. அப்புறம் தேவராஜன் பக்கம் தலை வைத்து கூட படுக்கப் போவதில்லையே. எவனோ ஒருத்தன் எவனையோ பணம் பறித்து பிடுங்கிக் கொண்டிருக்கிறான். 2 பேரும் திருடர்கள். நான் எவ்வளவு திருடனோ அவ்வளவு திருடர்கள் தேவராஜனும் அந்த திருப்பதி போயிருப்பவனும். தேவராஜன் கௌரவ மாஜிஸ்ட்ரேட் ஆகலாம். திருப்பதிக்காரனுக்கு சாமி ஏகாந்தமாக தரிசனம் தரலாம். காசை கொடுத்தால் சாமி கூட மைல் கணக்கில் கியூவில் நிற்கும் சோமுக்களை மறந்து விடுகிறார். மாட்டிக்கொண்டால்? அவன் வயிற்றில் திடீரென்று பயம் பாய்ந்தது. மறுபடி ஜெயில். தாங்காது. எதற்காக மாட்டிக்கொள்ள வேண்டும்? அந்த பேச்சே இல்லை. முதலில் இடத்தை பார்க்கலாம், சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். கொஞ்சமேனும் அதில் மாட்டிக்கொள்ளுகிற அபாயம் இருந்தால் முடியாது என்று சொல்லிவிடலாம். என் பத்திரம் முக்கியம். எல்லாம் முடிஞ்சு போச்சு மீனா. என்ன? கடை வைக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. கை மிஷினை மாற்றிக்கிட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் சாமான்கள் வாங்கிக்கணும். அடுத்த வாரம் கடை போட்டுடுவேன். அதுக்கெல்லாம் பணம் ஏது? எங்கே கிடைச்சிது? கடன் வாங்கினேன். எத்தனை? 4000. உங்களை நம்பி யார் கொடுத்தாங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யார்? உங்கள் பழைய சிநேகிதர்களா? கடனாகத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப கொடுத்துருவேன். தைரியம் இருக்குது. தையர் கடை வச்சா பணம் வருமா? வராமல் போயிடுமா? பாத்துறதில்ல. இந்த பணத்தை எடுத்து உள்ள வை. தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். எங்க பையன்? அவள் பதில் சொல்லாமல் அந்த பணத்தை வாங்கி கொண்டு தன் கழுத்து சங்கிலியில் இருந்த சாவியால் பெட்டியை திறந்து மேலாக வைத்து மூடி பூட்டினாள். இதை பார் மீனா, உன்னையும் பிள்ளையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு சொந்தமாக சம்பாதிச்சு இன்பமாக இருக்கணும். பையனை நல்ல இங்கிலீஷ் படிப்புக்கு கான்வென்ட்டுக்கு வேனில் அனுப்பணும். உனக்கு பண்டிகைக்கு புடவை எடுக்கணும். நீ வேலைக்காரி வச்சுக்கணும். வீடு வீடாக விற்றுக்கிட்டு அலையிறத நிறுத்தணும். சோமுவா, அவன் நல்ல மனுஷன்ப்பா, பெரிய மனுஷன்யா அப்படின்னு ஜனங்க பேசிக்கணும். உனக்கு தங்கத்தில் நகை செஞ்சு போடணும். கலர் கலராக பாண்டி பஜாரில் குமிஞ்சு கிடக்குதே புடவை, அதெல்லாம் கட்டுனா நீ எப்படி இருப்ப தெரியுமா? சில வேளையில் உன்னை பார்க்குறப்ப எனக்கு நம்பிக்கை வரதில்லை. சோமு பயலுக்கு எத்தனை அதிர்ஷ்டம்டா இந்த மாதிரி அழகான. எங்கே போகிற மீனா? பால் வந்துச்சான்னு பார்க்குறதுக்கு. இத்தனை அலட்சியம் பண்ணுகிறாயே பாவி பெண்ணே, உனக்காகத்தாண்டி நான் திருட போகிறேன். மறுதினம் காலை பஜாருக்கு போய் கோட்டெக்ஸ் நூல்கண்டுகள், பெரிய காது வைத்த ஊசிகள், நீட்டு ஊசிகள், கலர் பித்தான்கள், பிரஸ் பித்தான்கள் என்று அட்டை பெட்டிகளில் அடுக்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான் சோமு. மீனாவையும் குழந்தையையும் அழைத்து சென்று கை மிஷினுக்கு பணம் கொடுத்து கால் மிஷின் ஆக்கி கொண்டான். பழரச கடைக்காரரை போய் பார்த்தான். நாளைக்கே கடையை சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க. ஆவட்டுங்க. இது உங்கள் மனைவியா? ஆமாங்க. பார்த்த மாதிரி இருக்குது. இது பிள்ளையா? பேர் என்ன தம்பி? முருகன். சரிதான். வேறு பேர் அம்படலையா உங்களுக்கு? அறிவழகன், வெற்றிவேந்தன் இப்படின்னு ஒதுக்குப்புறமாக இருக்காப்பல என்றாள் மீனா. இருந்தா என்ன, பஜார் பக்கத்தில் தானே இருக்கு. உங்களுக்கு நிஜமாவே தைக்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டுப்பிட்ட? நீ தான் ஒரு ரவிக்கு கொடுத்து பாரு. 70 சென்டிமீட்டரில் கை வச்சு கழுத்தை அகத்தி தைச்சி தரேன். 3 ரூபாய் கொடு போதும். பையனுக்கு ஏதாவது தைங்க. முதல்ல கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு. அதெல்லாம் பகுத்தறிவில்லாத ஜனங்கள் செய்கிறது. அம்மா முகத்தை எங்கே பார்த்துருக்கேன்?
நான் ஒரு வாட்டி உங்கள் கடையில் பழம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் என்றாள் மீனா. தேவராஜன் கொடுத்த ரூபாயில் மிச்சம் இன்னும் பணம் நிறைய இருந்தது. மீனாவை பாத்திரக்கடைக்கு அழைத்துச் சென்றான். சில முக்கியமான எவர் சில்வர் பாத்திரங்கள் வாங்கி கொண்டான். முருகனுக்கு பொம்மை வாங்கினார்கள். லலிதா பார்மசியில் முருகனுக்கு டானிக் வாங்கும்போது, என்ன மீனா, கொஞ்ச நாளாக நீங்கள் வரல என்றான் கடைக்காரன். மாலை ராஜகுமாரியில் ஒரு சினிமா பார்த்தார்கள். பாதி நேரம் மீனா முருகனுடன் வெளியே நிற்க வேண்டியிருந்தது. சினிமா முடிந்து 9:30 ஆகிவிட்டது. பாண்டி பஜாரில் ஒரு ஹோட்டல் மாடியை பார்த்தான். சாப்பிட்டு போயிடலாம் என்றான். அவள், இங்கே வேணாங்க என்றாள். வா, ஏர் கண்டிஷன் ரூம் இருக்குதான், பாம்பே மீல்ஸ் இருக்குதான். மேலும் போய் உட்கார்ந்து ஆர்டர் செய்தான். அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. கலெக்ஷன் மேஜையில் இருந்த இளைஞன் மீனாவை அடிக்கடி பார்த்தது சோமுவுக்கு சில வேளை பெருமையாகவும் சில வேளை எரிச்சலாகவும் இருந்தது. எதிரே அவளை பார்த்தான். ஹோட்டலின் மங்கிய ஒளியில் கூட அழகாகத்தான் இருந்தாள். அவன் வாங்கி வந்த சேலையை அவள் உடுத்தி கொண்டிருந்தால் அவளுக்கு அற்புதமாக இருந்திருக்கும். அந்த நீல பூ போட்ட சேலை கூட பரவாயில்லை. முருகன் அவளை அடிக்கடி துகிலுரிய அவள் மார்பு தெரிந்ததை சர்வர் திருட்டு பார்வை பார்த்து கொண்டிருந்தான். ஜூக் பாக்ஸ் தமிழ் சினிமா பாடியது. முருகன் தாளம் போட்டான். ஒரு தடவை சோமுவிடம் வந்தான். நான் யார் சொல்லு? மாமா. மாமா இல்லடா, அப்பா சொல்லு. அப்பா என்றான் தயக்கத்துடன். சபாஷ், இன்னைக்கு எனக்கு பிரைஸ் கிடைச்சிருச்சு. 2 இளைஞர்கள் புதிதாக வந்தார்கள். அவர்களில் ஒருத்தன் மெல்ல ஆடிக்கொண்டே அவர்களை கடந்து செல்லும்போது மீனாவை பார்த்து ஹாய் என்றான். அவன் சகா அவனை அணைத்து செல்ல அவர்கள் எதிர்ப்புற மேஜையில் உட்கார்ந்ததும் அதை பலமாக தட்டினான். என்னப்பா வெயிட்டர், என்ன இத்தனை நேரம் என்று இறைந்தான். ஹாலில் உட்கார்ந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். சோமு பில்லை பார்த்து சற்று அயர்ந்து போனான். காசை ரொம்ப கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு தானே போனா போகுது. சிக்கன் பிரியாணி கொண்டு வா, பரோட்டா குஸ்கா கொண்டு வா என்றான் குடித்திருந்த அந்த ஆள். சாரி சார், இது வெஜிடேரியன் ஹோட்டல். அப்போ பக்கத்தில் மிலிட்ரி ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வா. வெயிட்டர் கல்லாவில் உட்கார்ந்திருந்தவனை பார்க்க அந்த ஆசாமி சண்டையை விரும்புவனாக தெரியவில்லை. தயங்கி யோசித்து கீழே உட்கார்ந்திருக்கும் முதலாளியையோ யாரையோ கேட்க புறப்பட மீனா வாங்க போகலாம் என்று எழுந்தாள். இதை பார்த்த அந்த இளைஞன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் நேராக மீனாவை நோக்கி நடந்து வந்து, என்னம்மா அப்புறம் வரியா என்றான். சோமு எழுந்து நின்று அவனை தள்ளி, பிரதர், குடிச்சிட்டு என்னதான் பேசுறதுன்னு வரம்பு கிடையாதா என்றான். நீ யார்ரா? எனக்கும் இவளுக்கும் பேச்சு. என்னடி வரியா? இதை பார், ஒரு உதை என்கிட்ட தாங்க மாட்ட, போடா. சோமு மின்னல் வேகத்தில் அவன் தாடையில் அடிக்க அவன் அங்கிருந்து 20 அடி தள்ளி விழுந்தான். அவன் வாயோரத்தில் உடனே ரத்தம் கசிய ஆரம்பித்தது. ஓடிப்போய் சோமு அவனை விழாவில் மிதித்தான். அவன் ஐயோ அம்மா சாவடிக்கிறானே என்று அலற சில பேர் சோமுவை சர்க்கஸ் சிறுத்தையைப் போல அடக்கி இருக்காவிட்டால் அவன் மார்பெலும்புகள் உடைந்திருக்கும். குடிகாரனுடன் கூட வந்தவன், யோ எதுக்காகயா சின்ன பையனை போட்டு அடிக்கிற? அவனை சாவடிக்கணும். பொண்டாட்டியை பற்றி பேசினா என்னமா இருக்கும்? எங்கேயா ப்ரொப்ரேட்டர்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணியா? சோமுவுக்கு சற்று திகில் ஏற்பட்டது. மீனா வாங்க போயிடலாம் என்றாள். இருடா, எங்கே போகிற? போலீஸ் வரட்டும், அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போ. வேண்டாங்க, நீங்களும் வந்துருங்க, போலீஸ் கீலிசுங்கிறாங்க. அவன் புறப்பட குடித்தவன் கூட வந்தவன் சோமுவை தடுத்து, இருடா என்று கையை பிடிக்க சோமு முரட்டுத்தனமாக அவனை சர்வர் மேல் தள்ளினான். காஃபி கோப்பைகள் உருண்டன. பொண்டாட்டி பின்னால் ஓடுறான்டா பயத்தால. திரும்பி நிதானமாக வந்தான் சோமு. நீயும் வாடா என்று அவன் சட்டையை பிடிப்பதற்குள் பலர் சண்டையை விலக்கிவிட்டார்கள். நீ போயா, போய்க்கோ, போலீஸ்கிட்ட சொன்னா 2 பேருக்கும் ஆபத்து. அவன் குடிச்சது தப்பு, நீ அடித்தது தப்பு. மீனாவுடன் நடந்து வரும்போது, இனிமே உங்கள் கூட ஜென்மத்துக்கும் வெளியே வரப்போகிறதில்ல. என்ன மீனா, அவன் என்ன பேசுனா? உன்கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்டாக்கா ஒருத்தனால சும்மா இருக்க முடியுமா? செருப்பால் அடிக்க வேணா? உன்னை காப்பாற்றுறது என்னோட கடமை இல்லையா? ஆமாம், 3.5 வருஷமாக காப்பாற்றுனீங்க பாரு. அந்த ஹோட்டல் வேண்டான்னு சொன்னனே. அவனுக்கு சுருக்கென்றது.
மௌனமாக நடந்து வந்தார்கள். என்ன மனுஷங்க என்றான் ஒரு தடவை. அவளுக்கு புரியவில்லை. வீட்டை அணுகும்போது ஜெகன் வண்டியுடன் காத்திருந்தான். உங்க சிநேகிதங்க காத்திருக்காங்க, போயிட்டு வாங்க என்றாள் குரலில் கேலியுடன். வணக்கம் தங்கச்சி. டேய் சின்ன சோமு, தூங்கி போயிட்டியா? மீனா கவனிக்காமல் உள்ளே சென்றாள். ஜெகன், இப்போ எதுக்கு வந்த? அந்த வீட்டை காமிச்சு கொடுக்கறதுக்கு தேவராஜ் சார் ஞாபகப்படுத்தினாரு. நாளைக்கு சனிக்கிழமை. இப்போ ராத்திரியில் என்ன தெரியும்? என்ன வாத்தியாரே, ராத்திரி தானே உனக்கு எல்லாம் தெரியும். ஜெகன், நீ இந்த மாதிரி நக்கலாக பேசுகிறத உடனே நிறுத்திக்க. நான் அடித்தா தாங்க மாட்டேன். என்னை அடிப்பியா வாத்தியாரே? மறுபடியும் அந்த மாதிரி பேசுனா நிச்சயமாக அடிப்பேன். தங்கச்சியை நினச்சா எனக்கு பரிதாபமா? அடிக்காத. ஒதுங்கி கொண்டான். இந்த அடி உதையெல்லாம் இன்னும் உன்னை விட்டு போகலை போல இருக்கு. ஓ மாதிரி ஆளுங்களுக்கு அந்த பாஷை தானே புரியுது. அப்போ நீ வரியா இல்லையா? இன்னைக்கு வரதில்லை. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வரதா இருந்தா வா, இல்லைன்னா எல்லாம் கேன்சல். போய் தேவராஜன் கிட்ட போய் சொல்லிடு. ரூபா வாங்கிக்கிட்ட? ரூபாயை திருப்பி மூஞ்சில் எரிஞ்சிடுறேன்டா. இப்போவே எரியேன். இப்போ இல்லை, பெரும்பாலும் செலவழிச்சிட்டேன். அப்போ காலையில் வா. அறைக்குள் நுழைந்ததும் மீனா, என்ன போகலையா என்றாள். எங்க? உங்கள் சகா வந்து கூப்பிட்டாரே. எதுக்கு தையக்கடைன்னு அல்லாடுறீங்க? அவன் கூட போனால் சுலபமாக காசு வருது. மீனா, நீ பேசுகிறது நல்லா இல்லை. என்னை நான் மறுபடியும் ஏதாவது ஸ்திரப்படுத்திக்க தவிக்கிறத உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா? எனக்கு புரியாதது ஒன்று, உங்களுக்கு திடீர்னு எப்படி அத்தனை ரூபா வந்துருச்சு? அதான் சொன்னனே, கடன் வாங்கினேன்னு. உங்கள் பழைய ஆசாமிங்க கிட்ட தானே. யார்கிட்ட வாங்கினா என்ன, திருப்பி கொடுத்துட போகிறேனே. சும்மா கடன் கொடுத்துருவாங்களா? தயக்கத்துடன் ஆமாம் என்றான். தையர் கடை வச்சு சம்பாதிச்சு திருப்பி கொடுக்கறதா உத்தேசமா? தயக்கமில்லாமல் ஆமாம் என்றான். அவள் சிரித்தாள். இதை பாருங்க, ஆரம்பமே தப்பு. அந்த இடத்துல 8 கடை இருக்குது. ஒவ்வொருத்த 8 ஆள் 10 ஆள் வச்சுக்கிட்டு லைட் போட்டு ஓஹோன்னு வச்சுருக்கான். அதுக்கு நடுவில் நீங்கள் ஒண்டி ஆளாக உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு ஜெயிலில் சொல்லி தந்ததை வச்சுக்கிட்டு. ஜெயிலில் என்ன சொல்லி தந்திருப்பாங்க? காலர் வைக்காத அரைக்கு சட்டை, குல்லா, டிராயர். அம்மா! அவன் அடித்த அடி அவளை நிலைப்பெயர செய்து தள்ளாட வைத்தது. அப்படியே தாடையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். ஜெயிலுக்கு போனதை பற்றி நீ ஒரு வார்த்தை பேசாத, கொன்னு போடுவேன் என்றான். அவனுக்கு மூச்சு இறைத்தது. போங்க நீங்க, எனக்கு சம்பாதிச்சும் போட வேணாம். உங்ககிட்ட அடிபட்டு நான் சாகவும் வேணாம். என்ன தெரிஞ்சிருக்கீங்க நீங்கள்? அடி குறைஞ்சிருக்கா, உத குறைஞ்சிருக்கா, பழைய சாகவாசம் விட்டு போயிருக்கா? ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் தனியாக இருந்தேன், இனிமேலோ இருந்துட்டு போகிறேன். போங்க, எங்கேயாவது போங்க, நிற்காதீங்க. மீனா, என்னை மன்னிச்சிடு. இப்போ நீங்கள் போகிறீங்களா? நான் என் பிள்ளையை எடுத்துக்கிட்டு ஓடட்டுமா? ஏ முருகா, எழுந்துருடா. பிள்ளையை பலாத்காரமாக எழுப்பினாள். இல்லை மீனா, நான் போகிறேன். அமைதியான கடைத்தெருவில் நடந்தான். சிவப்பு பஸ்கள் உற்சாகமாக காலியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தன. கோவில் பூட்டியிருந்தது. கடைகள் பூட்டியிருந்தன. 1-2 ஹோட்டல்கள் திறந்திருந்தன. அதில் ஒன்றில் நுழைந்து காஃபி குடித்தான். எவர் சில்வர் டம்ளரின் விளிம்பில் துளை போட்டிருந்தது. இந்த டம்ளர் ஹோட்டல் சுகுணாவில் திருடப்பட்டது என்று எதிர்கால சந்ததிகளுக்கு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. காசு கொடுக்கும்போது எல்லா டம்ளர்களையும் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்களா என்று முதலாளியை கேட்டான். என்னப்பா செய்கிறது, கூட்டமாக இருக்கிற சமயத்தில் டம்ளரை அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் முன்னாலேயே இப்படி எழுதி வச்சிட்டா விற்க முடியாது பாருங்க. அப்போ திருட மாட்டாங்க. 30 பைசா வாங்கிட்டு பூனை மூத்துற மாதிரி காப்பி கொடுக்குறீங்களே, அது திருட்டு இல்லையா என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வெளியே வந்தான். அடைப்பட்ட கடைகளில் முன்பலகையில் பலர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு டாக்டருக்கு பிராக்டிஸ் பெருகி வீட்டின் முன்பக்கத்தை விஸ்தரிக்க கட்டிக்கொண்டிருக்கும் வீட்டின் தற்காலிக அடைக்கலத்தில் 2 கல் வைத்து சொல்லி வைத்து அதன் நெருப்பில் ஒரு பானையில் சோறு கொதிக்க அது வெந்து முடிவதற்கு ஒரு கணவன், மனைவி, குழந்தை, கைக்குழந்தை, தாய் எல்லோரும் காத்திருந்தனர். சோமு தன் கடைக்கு சென்றான். அதன் முன்வாசலில் படுத்தான். தூங்காமல் அதிகாலையில் எழுந்து வீட்டுக்கு சென்று கதவை தட்டினான். நான் தான் சோமு. மௌனம். பிறகு கதவு திறந்தது.
பேசாமல் போய் கட்டிலில் உட்கார்ந்தான். மீனா தரையில் படுத்தாள். அவன் பக்கம் திரும்பவே இல்லை. 8 மணிக்கு அவன் புறப்படும் வரை மீனா அவனுடன் பேசவே இல்லை. ஜெகன் காட்டி கொடுத்த வீடு தனியாக இருந்தது. வாசலில் பூட்டு தொங்கியது. பின்பக்கம் தடிமனான இரும்பு குழாய் மாடிப்பக்கம் சென்றது. சஜ்ஜா இருந்தது. வீட்டின் எதிர்ப்புறத்தில் ரோட்டை கடந்ததும் ஒரு சோடா ஃபேக்டரி இருந்தது. அதன் வாசலில் ஒரு காவல்காரன் நின்று கொண்டிருந்தான். ஃபேக்டரியில் ராத்திரி கூட காவல் உண்டா தெரியுமா? இருக்கு. கேட்டை பூட்டிக்கிட்டே உள்ளே போயிடுறான். வீட்டை மறுபடி பார்த்தான். பூட்டு பெருசா இருக்கு என்றான் ஜெகன். பூட்டை திறக்க வேண்டாம். மாடிப்பக்கம் ஏறிக்கொண்டு ஜன்னல் கண்ணாடியை உடைத்து தாழ்பாலை நீக்கிக் கொள்ளலாம். கம்பி இருந்தால் வளைத்து கொள்ளலாம். 4 வருஷம் ஆகிவிட்டது. இன்னும் தெளிவாக எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. இரும்பு பெட்டி எங்கே இருக்கு? கீழே பெட்ரூமில் இருக்குதுன்னு தேவராஜன் சொன்னார். ராத்திரி எத்தனை மணிக்கு வரட்டும்? ஒருத்தரும் வர வேணாம், நான் தனியாக பார்த்துக்கிறேன். வண்டி வேணாம், நீ போயிட்டு வா. நாளைக்கு காலையில் தேவராஜனை வந்து பார்க்குறேன். கில்லாடி வாத்தியாரே போடா. சிறிய டார்ச் விளக்கு வாங்கி கொண்டான். கண்ணாடி வெட்டும் ஊசி வாங்கி கொண்டான். செல்லோ டேப் வாங்கி கொண்டான். 3 வித வடிவங்களில் சிறிய அரங்கள், ஒரு ஹாக்ஷா பிளேட், உரிய சாவிகளுக்கு மூர் மார்க்கெட்டில் 2 மணி நேரம் தேடி சேகரித்து கொண்டான். புரியாத மனைவியை நோக்கி வீட்டுக்கு செல்வதற்கு தயக்கமாக இருந்தது. சுற்றி வேடிக்கை பார்த்தான். ஒரு பக்கத்தில் சிறுநீர் கழிக்கும் போது எரிகிறதா, அப்புறம் எவ்வளவு முக்கினாலும் 2 கல்கலங்கள் தான் வருகிறதா என்று கேட்டு அவர்கள் அந்தரங்க சுத்தங்களையும் பிரம்ம சௌகரியங்களையும் சுட்டிக்காட்டி நட்ட நடுவே பீங்கான் தட்டில் கரும்பச்சையில் ஜெல்லி போன்றிருந்த வஸ்துவை பேனா கத்தியால் வெட்டி அதில் ஒரு துண்டம் உட்கொண்டால் வரப்போகும் இன்பங்களை சௌந்தரியங்களையும் பட்டியலிட்டு கொண்டிருந்தான் ஒரு மீசைக்கார வைத்தியர். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ போகக்கூடாத இடங்களுக்கு போய்விடுகிறோம். செய்யக்கூடாத காரியங்களை செய்து விடுகிறோம். ஒருத்தர் இருந்தார், நம்ம ஊர்க்காரரு. பட்டணம் வந்துட்டு உயிர் காலேஜு செத்த காலேஜுன்னு பார்க்காம வேற எங்கேயோ போயிட்டாரு. போயிட்டு வந்து என்கிட்ட காட்டினாரு. பார்த்தேன். அப்படியே சோமு மெதுவாக நடந்தான். நடந்தே எழும்பூர் வரை வந்து பிரகாசமான விளக்குகளின் வெளிச்சத்தில் இளைஞர் பாஸ்கெட் பால் விளையாடுவதை சற்று நேரம் பார்த்தான். சந்தோஷமாக இருந்தது. வீடு பூட்டி இருந்தது. அக்கா வெளியில் போயிருக்காங்க. நீங்கள் வந்தால் சாவி கொடுக்க சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சாவி இருக்குதான். பின் இரவில் சோமு அந்த தனியான வீட்டை அணுகினான். குடல் விளக்கின் வெளிச்சம் அந்த வீடு வரை பரவவில்லை. இருட்டு அந்த வீட்டை ஏறக்குறைய சாப்பிட்டிருந்தது. மெதுவாக பதற்றமே இல்லாமல் அதன் பின்புறம் சென்று செருப்பை கழற்றிவிட்டு கையை தரையில் தேய்த்து கொண்டு பைப்பை பிடித்து கொண்டு ஏறினான். பையில் சாதனங்கள் கனத்தன. மொட்டை மாடி ரேடியோ ஏரியல் கம்பி முகத்தில் பட்டது. கதவு தெரிந்தது. அருகில் ஜன்னல். திறமையாக அதன் கண்ணாடியை சதுரமாக வெட்டி செல்லோடேப்பினால் எக்ஸ் வடிவத்தில் ஒட்டி மெலிதாக தட்ட கண்ணாடி சிதறாமல் பதறாமல் வள்ளலாக விலகியது. உள்ளே கை கொடுத்து தாளை திறந்தான். கம்பியை முதலில் தன் முழு சக்தியையும் பிரயோகித்து வளைத்து பார்த்தான். முடியவில்லை. ஹாக்ஷா பிளேடை எடுத்து மெல்ல வெட்ட ஆரம்பித்தான். பாதி வெட்டி கொண்டு மறுபடி மூச்சு பிடித்து வளைத்ததில் ஜன்னல் கம்பி ஒடிந்தது. பூராவும் உள்பக்கம் வளைத்து கிடைத்த சந்தில் உடம்பை வளைத்து நுழையும் போது தோளில் கீறியது. உள்ளே டார்ச் அடித்து கொண்டு மாடிப்படிகளில் இறங்கினான். ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. அதில் பல ஸ்டிக்கர்கள் ஒட்டியிருந்தன. சுவரில் 2 குழந்தைகள் சிரிக்கும் படமும் ஒரு ஸ்ரீனிவாசர் படமும், இயற்கை காட்சி படமும், அலமாரியில் புத்தகங்கள், ரத்தன் நாற்காலிகள், நின்றிருந்த சுவர் கடிகாரம், ஏர் இந்தியாவின் கேலண்டர். இரும்பு பெட்டி தனலட்சுமி தான், சந்தேகமே இல்லை. நன்றாக சுதாரித்து உட்கார்ந்து கொண்டு வெற்று சாவிகளை எடுத்து அதில் ஒன்றை நுழைத்து மிக மெதுவாக திருப்பி அதே சமயம் இரும்பு பெட்டியில் காதை வைத்து ஒட்டு கேட்டான். சாவியை வெளியே எடுத்து ஆராய்ந்தான். மெலிதாக படிந்த கோடுகளில் ராவ ஆரம்பித்தான். வெளியே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அந்த ஜீப் கடைசி நிமிஷத்தில் என்ஜினை அணைத்துவிட்டு திருட்டுத்தனமாக வந்து நின்றது.
இருட்டில் 3 பேர் இறங்கினார்கள். இன்ஸ்பெக்டர் தொப்பியை சரி செய்து கொண்டார். அவர்கள் அந்த வீட்டை அணுகினார்கள். சோமு சாவகாசமாக டார்ச் ஒளியில் சாவியை ராவிக் கொண்டிருந்தான். இரும்பு இரும்புடன் தேயும் போது எழுந்த கீச் கீச் ஒலி அந்த அறையின் மௌனத்தில் எதிரொலித்தது. சோமுவுக்கு வேர்த்திருந்தது. கை தவறியது. மயிர்கால்கள் அபாயத்தை எதிர்நோக்கி குறுகுறுத்தன. போலீஸ்காரர்கள் வெளியில் மரகேட்டை திறக்கும்போது முன் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். பதிக நடந்தார்கள். சோமு தயாரான சாவியை உள்ளே செலுத்தி ஒரு தடவை முயன்று பார்த்தான். உள்ளே சில லீவர்கள் எதிர்த்தன. போலீஸ்காரர்கள் வாயிற்கதவு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து வீட்டை சுற்றி வந்தார்கள். இன்ஸ்பெக்டரின் கையில் டார்ச் இருந்தது. 2வது தடவை சாவியை செலுத்தின போது சோமு அந்த டார்ச் ஒளியை ஒரு கணம் பார்த்தான். உடனே அவன் அங்கங்கள் சகலத்திலும் எச்சரிக்கை பாய அப்படியே தன் விளக்கை அணைத்து மௌனமாக மூச்சை அடக்கி சலனமற்று நின்று போனான். மெலிதான பூட்ஸ் ஒலி கேட்டது. வீட்டை யாரோ சுற்றி வருகிறார்கள். அந்த டார்ச் ஒளி ஜன்னல் திரைகளினூடே சில இடங்களில் தத்தளித்தது. தன் சாதனங்கள் அனைத்தையும் கட்டிலுக்கு கீழே தள்ளினான். திரை சற்றே விலகி இருந்த இடத்தில் கண்ணாடி ஜன்னல் வழியாக அந்த ஒளிவட்டம் உள்ளே எட்டி பார்த்து அந்த அறையில் மிக மெதுவாக நடந்தது. ரேடியோவின் மேல், சுவரில் உள்ள கேலண்டர் மேல், கட்டில் மேல் ஒருத்தரும் இல்லை. மறுபடி அவர்கள் சுற்றி வந்தார்கள். சோமு சரேல் என்று வெளிப்பட்டு எதிரே ஓடி அந்த சுவருடன் பதிந்து நின்று கொண்டான். திரையை மிக மெலிதாக விலக்கி பார்த்தான். மாடிப்பக்கம் டார்ச் அடித்து பார்த்து கொண்டிருந்த வெளிச்சத்தில் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்கள் இருவரும் தெரிந்தனர். மொட்டை மாடி சார். சோமு யோசித்தான். அங்கிருந்து அந்த ஜன்னல் தெரியாது. மாடியில் வேணும்னா ஏறி பார்த்துடலாமா சார்? இன்ஸ்பெக்டர் யோசித்தார். வேண்டாம், வா, உள்ள ஒருத்தரும் இல்லை. அவர்கள் மெதுவாக மரகேட்டை தள்ளிக்கொண்டு ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். சோமு இப்போது திரையை இன்னும் கொஞ்சம் விலக்கி நன்றாக பார்த்தான். தெரு விளக்கின் ஒளி முடிந்து இருட்டுடன் கலக்க யோசித்து கொண்டிருந்த அரை வெளிச்சத்தில் ஜீப் நின்று கொண்டிருந்தது. ஜீப்பின் உள்ளே இருப்பவர் யாருடனோ இன்ஸ்பெக்டர் வீட்டை காட்டி பேசிக்கொண்டிருந்தது தெரிந்தது. கேட்கவில்லை. சோமு மெலிதாக ஜன்னல் கதவை திறந்தான். கவனித்தான். இந்த வீடுதான் சார். பேச்சு மெலிதாக கேட்டது. ஒன்றும் இல்லையா உள்ள, எல்லாம் கொயட்டாக இருக்கு. இனிமேதான் வருவானோ என்னவோ. நிச்சயம் இன்னைக்கு ராத்திரி வரப்போறேன்னு சொன்னான் சார். கொஞ்சம் காத்திருந்தா வருவான். அட போயா, ஜீப் நிற்கிறத பார்த்துட்டு திருட வருவாங்கிறியா? உனக்கு ஏதோ தப்பாக தகவல் கிடச்சிருக்கு. இல்லை சார். வாயா போகலாம். 1 மணி கழித்து வேணா கான்ஸ்டபிள் அனுப்புகிறேன். வெட்டி. ஜீப் சீறி புறப்பட்டதை சோமு பார்த்து கொண்டிருந்தான். சந்தேகமே இல்லை, ஜெகனின் குரல்தான். திருட்டை மேலே தொடராமல் தன் சாதனங்கள் அனைத்தையும் அள்ளிக்கொண்டு மாடிக்கு வந்து ஜன்னல் வழியாகவே வெளிவந்து நிதானமாக இறங்கி வீடு திரும்பினான் சோமு. ஜெகன் இந்த மாதிரி செய்திருக்கிறான். எதற்காக என்று புரியவில்லை. தன்னை மாட்டி வைப்பதில் அவனுக்கு என்ன லாபம்? புரியவில்லை. இரவின் மௌனத்தில் நடக்கும்போது அவனுக்கு தெளிவாக கொஞ்சம் சிந்திக்க முடிந்தது. இனி ஒரு தடவை இந்த வேலைக்கு ஒப்புக்கொள்ளக்கூடாது. தேவராஜன் படத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஜெகனை விசாரிக்க வேண்டும். முதலில் ஒன்றும் தெரியாதது போல ஆரம்பிக்கலாம். நேராக போய் அவன் சிண்டை பிடித்து இழுத்து சண்டை பிடிப்பதில் உண்மை வெளிவராது. ஜெகன் ஏன் அப்படி செய்தான் என்பது தெரியவில்லை. கதவை திறந்த மீனா, எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு பொழுதோட வந்துட்டீங்க, மணி 3 என்றாள் தூக்கத்துடன். மீனா, வந்து உட்காரு. நான் உன்னையும் மறைச்சி வைக்க விரும்பலை. காலையில் பேசலாமே. உக்காரேன்னா? அவள் கண்களில் பயம் தெரிந்தது. மீனா, நான் இப்போ எங்கே போயிருந்தேன் தெரியுமா? திருட. நான் சொல்கிறத முழுக்க கேளு. எனக்கு என்னவோ புத்தி பேதலிச்சு கிடக்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்காக ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு சரியாக காரணம் சொல்லிக்க தெரியல. திருடுடா. பணம் கொடுக்குறேன்னா தேவராஜன்னு ஒருத்தன் பணத்தை விட்டெறிஞ்சான். அந்த பணத்தால் தான் நான் கடை வச்சு சொந்தமாக சம்பாதிச்சு உன்னை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுக்காக திருட போனதை சரியான காரியம்னு நான் சொல்ல வரலை. ஏதோ போனேன், திருடலை.
மாட்டிக்க இருந்தேன். தப்பிச்சுட்டு வந்துட்டேன். இனிமே அந்த மாதிரி அசட்டு காரியம் செய்கிறதா உத்தேசம் இல்லை. ஆனால் அந்த பையன்கிட்ட பணம் வாங்கிட்டேன். பணத்தை பாதிக்கு மேலே செலவழிச்சும் ஆயிடுச்சு. அதை அவன் திருப்பி கேட்பான். ஆனால் திருடாமல் இருக்கிறதுல நியாயமாக ஒரு தொழில் செய்கிறதுனால தான் எதிர்காலம் இருக்குதுன்னு தீர்மானமாக தெரியுது. உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? நகை கிக? பணமா? நகையா? சிரித்தாள். சாமி ஏதாவது நமக்கு வழிகாட்டுன்னு தோணுது. தெரிஞ்சவங்க யாராவது கடன் கொடுப்பாங்களா? எவ்வளவு? 4000 ரூபாய். மறுபடி சிரித்தாள். என்கிட்ட இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு நான் புத்தி சொல்லி திருத்த முடியுமா? திருட போனேன் நீங்கள் சொல்லிக்கிட்டா போனீங்க. ஞானோதயம் வந்துருச்சுங்கிறீங்க. எவ்வளவு நாளைக்கு தாங்குது பார்க்கலாம். தூங்குங்க. மீனா, நீ என் மனைவி. உனக்கும் எனக்கும் இடையில எதுவும் மறைக்கக்கூடாது. அதான் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னோட நீ ஒத்துழைக்கணும். என் மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்கணும். சரி சரி, தூங்குங்க. இவள் ஏன் இவ்வளவு விட்டேத்தியாக இருக்கிறாள் என்பதை புரியாத விஷயங்களின் பட்டியலில் மற்றொன்றாக சேர்த்து கொண்டான் சோமு. வாயா சோமு, கொண்டு வந்தியா? தேவராஜன் கண்களில் உண்மையான ஆவலும் எதிர்பார்ப்பும் இருந்தது. ராஜனுக்கு தெரிந்திருக்காது. இல்லை, தேவா. இல்லையா? அப்போ இன்னும் போகலையா? நேற்று ராத்திரி போகிறதா ஜெகன் சொன்னா? போனேன் தேவா, முடியலை. முடியலையா? உன்னாலையா? இரும்பு பெட்டியே இருந்துச்சுல்ல? இருந்துச்சு தேவா. நான் இனிமே திருட போகிறதில்ல. சந்தோஷம். ஒரே தடவைக்கு மட்டும் ஒத்திக்கிட்டியா இல்லையா? அந்த ஒரு தடவை கூட செய்ய போகிறதில்ல. நீ அங்கே போகவே இல்லையா? போனேன், முடியலை. பொய் சொல்கிற பாத்தியா? பணத்தை வாங்கிக்கிட்டு பொய் சொல்கிற பாத்தியா? இல்லை தேவா, பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன். அப்போ குடு என்று கையை நீட்டினான். இப்போ இல்லை, செலவழிச்சிட்டேன். தேவராஜன் விழிகள் சினத்தால் பெரிதாயின. ஏண்டா பரத்த பயலே, என்ன ஏமாத்துறியா? இல்லை தேவா, ஏமாத்தலை. நான் இந்த காரியம் செய்கிறதாக தான் இருந்தேன். அதுக்காகத்தான் பணம் வாங்கிக்கிட்டேன். செலவழிக்க போகிறது கூட உங்களுக்கு இந்த வேலை செய்து கொடுக்கறதா தான் இருந்தேன். இப்போ மனசு மாறிடுச்சு. ஒரு மாதம் பொறுத்துக்கோங்க. தலையை அடகு வச்சாவது திருப்பி கொடுத்துட்றேன். இதை பாரு, நீ பணத்தை திருப்பி கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக முடியாது. என்னடா, என்னை பற்றி தெரியாதா சோமு உனக்கு? தெரியாதனமாக வாங்கிட்டேன், செலவழிச்சிட்டேன். ஒரு மாதத்தில் கொடுத்துட்றேன். 2 நாள், இன்னும் 2 நாள் தரேன். அந்த காகிதம் எனக்கு வந்தாகணும், இல்லை அந்த பணம் வந்தாகணும். ரெண்டுமே முடியாது தேவா என்றான் சாவதானமாக. என்னை எதிர்த்துக்கிட்டே இந்த மெட்ராஸில் ரோட்டில் நடக்க முடியாது உன்னால். சந்தில் நடந்துட்டு போகிறேன். என்னடா ஆயிடுச்சு உனக்கு? அடிபட்டு செத்து கூவாத்தில் மிதக்கணுங்கிறியா? அதெல்லாம் எதுக்காக? உங்கள் ஆளுங்களுக்கு அனாவசியமாக தொந்தரவு. ஒரு மாதம் டைம் கொடுங்க, ரூபாயை எப்படியாவது திருப்பிடுறேன். வரட்டுமா? போயிடுவியாடா? நீ அவ்வளவு சுலபமா? யார் அவன்? கண்ணன், ஜெகன். தடிமனாக ஒரு ஆசாமி வந்தான். ஜெகன் கடைக்கு போயிருக்காரு, வந்துருவாரு என்றான். ஐயா பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு போறான்டா. ஐயாவை என்ன செய்யலாம் என்றான் தேவராஜன். ஓட பார்த்த சோமுவை அந்த கரிக்கண்ணன் தடுத்து மூர்க்கத்தனமாக தள்ளினான். விழுந்த ஆத்திரத்தில் எழுந்து அவன் வயிற்றில் குத்தினான். அவன் அதனால் அதிகம் பாதிக்கப்பட்டவனாக தெரியவில்லை. சிரித்துக்கொண்டு அவனை எடுத்து உதறி, எங்கடா போயிடுவ என்று சோமுவின் தாடையில் அடித்து அவனை கத்தரிக்கோல் பிடியில் சிறைப்பிடித்தி தேவராஜனை பார்த்து, என்ன செய்யணும் சொல்லுங்க என்றான். தேவராஜன் சோமுவின் அருகில் வந்து, என்னடா செய்றியா? ஒழுங்கா நம்ம வேலையை முடிச்சு கொடுக்குறியா என்றான். முடியாது என்ற உடனே அவனுக்கு அடி விழுந்தது. மூக்கில் ரத்தம் பீரிட்டு சட்டையெல்லாம் வழிந்தது. தேவராஜன் அடிக்க அவன் முடியாது முடியாது என்று கடைசி மயக்க நிலை வரை சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் முகத்தில் தண்ணீர் கொட்டி எழுப்பி, இப்ப சொல்லு என்றான் கண்ணன். அவன் கட்டை விரலை திருப்பி மடக்கி மணிக்கட்டை தொட வைத்தான். அதன் வலியின் அதீதத்தை கவனிக்க முடியாமல் மற்ற இடங்கள் வலித்தன. செய்கிறேன் 2 நாள் டைம் கொடுங்க, செய்கிறேன். அடுத்த தடவை சாவடிச்சிடுவேன். கழுத்தை பிடிச்சி தள்ளுடா சீமான. வெளியே வந்து ஆட்டோ ரிக்ஷா பிடித்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டுக்கொண்டு உதட்டில் வீக்கங்களில் ஒத்தடம் பெற்றுக்கொண்டு நொண்டி நடந்து கேஷுவாலிட்டியை விட்டு வெளியே வந்து உடம்பு முழுவதும் மூட்டுக்கு மூட்டு வலிக்க
வீட்டுக்கு சென்றபோது மீனா இல்லை, பூட்டியிருந்தது. தன்னிடம் இருந்த சாவியால் திறந்தான். உள்ளே சென்று படுத்தான். ஆத்திரம் உடம்பெல்லாம் எரிந்தது. அச்சம், பழிவாங்கும் அவசரம், பத்திரம், எத்தனை வினோதமான உணர்ச்சிகள். தேவராஜன் பணம் எவ்வளவு பாக்கி இருக்கும்? 1000க்கு மேல் இருக்கும். முதலில் அதை எண்ணலாம். எவ்வளவு பணம் புரட்ட வேண்டியிருக்கும் என்று தெரிய வரும். மீனா பெட்டிக்குள் வைத்திருக்கிறாள். அது எவ்வளவு என்று பார்க்கலாம். பெட்டி பூட்டி இருந்தது. சாவி இல்லை. தன்னிடமிருந்த பழைய திறமையால் அதை சுலபமாக திறந்தான். திடுக்கிட்டான். பெட்டியின் மேலாக அவன் கொடுத்த பாக்கி பணம் அப்படியே இருந்தது. உடன் நிறைய சாமான்கள் இருந்தன. விலை உயர்ந்த புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். ஒரு சிறிய அட்டை பெட்டி இருந்தது. அதை திறந்ததில் தங்க நகைகள் தெரிந்தன. 4-5 சவரனுக்கு ஒரு சங்கிலி, காதுக்கு 2 தங்க புஷ்பங்கள், 2 ஜோடி வளையல்கள் மற்றும் சில்லுண்டி சாமான்கள் நிறைய இருந்தன. வெயில் கண்ணாடி, சென்ட் பாட்டில்கள், என்னென்னவோ பவுடர்கள், சாயங்கள், காஸ்மெட்டிக் சாதனங்கள், பட்டை பட்டையாக மாத்திரைகள். தன்னை சுற்றிலும் பரவி இருந்த அந்த வண்ண களஞ்சியத்தின் மத்தியில் சோமு அதன் அர்த்தத்தை நினைத்து பார்க்க அஞ்சி தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான். உடம்பு வலி மறந்தே போய்விட்டது. அதற்கு பதிலாக உடம்பு பூரா ஓர் உஷ்ணம் ஏறிக்கொண்டது. உன்கிட்ட ஏதாவது இருக்குமா மீனா? பணம், நகை? பணமா, நகையா என்று அவள் சிரித்தது அவன் உள்ளே எதிரொலித்தது. வாசலில் ஆரவாரம் கேட்டது. செருப்பை உதறிவிட்டு கதவை மூடிவிட்டு திரும்பியவள் சோமுவையும் சுற்றிலும் பரவி இருந்தவற்றையும் பார்த்து திடுக்கிட்டு நின்று போனாள். பெட்டியை திறந்தீங்களா? என் பணத்தை எடுத்துக்க என்றான். சாவி வச்சிருந்தீங்களா? வேறு சாவி போட்டு திறந்தேன். எதுக்கு திறந்தீங்க என்றாள் கோபத்துடன். கூடவே கண்களில் பயமும் இருந்தது. பயப்படாத மீனா, அடிக்க மாட்டேன். மீனா மௌனமாக உள்ளே நடந்தாள். பானை நீர் சரித்து குடித்தாள். உட்கார்ந்தாள். சோமு தன் மனைவியை பார்த்தான். அடர்த்தியான கூந்தலும் புருவமும் உதட்டின் மேல் வியர்வையும் காதில் தொங்கலும் சின்ன பொட்டும் அழகாகத்தான் இருந்தாள். எங்க குழந்தை? ஐயர் வீட்டில் விளையாடிட்டு இருக்கான். எங்கே போயிருந்த? வெளியே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்கலாமா மீனா? தன்னை சுற்றிலும் இருந்த புடவைகளில் ஒன்றை எடுத்தான். 100-150 இருக்கும்ல. இந்த மாதிரி ஒன்றாவது உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுக்க முடியும்னு கணா கண்டுக்கிட்டு இருந்தேன். தேவையில்லை, நிறைய வச்சிருக்க. நகை இருக்குது, தங்கம், நெஜ தங்கம் எல்லாம் சேர்த்து 4000 ரூபாய்க்கு மேலே பெறும். மீனா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் காமிய. அவள் மௌனமாக தரை நோக்கி உட்கார்ந்தாள். சொல்லு மீனா, இதெல்லாம் எப்படி கிடைச்சிது? சொல்லிடு. ஏதாவது பொய் சொன்னா கூட பரவாயில்லை. சாமி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்ததா? சொல்லு. இதெல்லாம் ஜகன் கொடுத்தது என்றாள் தலை நிமிராமல். ஜகன்? வணக்கம் தங்கச்சி, என்ன ஞாபகம் இருக்கா? மீனா, இதுதான் ஜகன், நான் சொன்னனே. தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல. ஜகன் இதையெல்லாம் சும்மா கொடுத்தானா மீனா? இல்லை. நீ அவனுக்கு என்ன கொடுத்த? அதையும் சொல்லணுமா? தன்னுள் புறப்பட்ட அத்தனை ஆத்திரத்துக்கும் அவசரமாக வடிகால் தேவையாக இருந்தது. 2 கைகளையும் சேர்த்து வைத்து கொண்டு தரையில் ஓங்கி குத்தினான். பட்ட இடத்தில் ரத்தம் நின்று போய் வெளுப்பாகிவிட்டது. மீனா, உன்னை பற்றி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்னை அடைஞ்சது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரே ஒரு அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னை சரியாக வச்சுக்கத்தான் நான் எல்லா பாடும் படணும்னு என் அலைச்சலுக்கு எல்லாம், என் பாட்டுக்கு எல்லாம் காரணமாக நீ தான் இருந்த. நான் இல்லாத போது கஷ்டப்பட்டு வீடு வீட அலைஞ்சு சோப்பு விற்று சம்பாதிச்சேன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ விற்றது சோப்பு இல்லையா மீனா? மீனா அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ணீர் பவுடரை கரைக்க, மூக்கிலிருந்து ஜலம் ஒழுக, நெற்றி சுருங்க, தலை கலைய அவள் அப்போது அழகாக இல்லை. நான் என்ன செய்வேன்? நடுத்தருவில் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அண்ணி சொல்ல தாங்காமல் முதல்ல சோப்புத்தூள் விற்றேன். தினம் 5 ரூபாய் கிடச்சிது. 1 மாதம் 2 மாதம் விற்கலாம்.
போன வீட்டுக்கே போகிறதும், அவங்க துரத்தி துரத்தி அடிக்கிறதும், நாய் குறைக்கிறதும், வேலைக்காரங்க சிரிக்கிறதும், ஏஜென்சிக்காரன் கையை பிடிக்கிறதும் என்னால் தாங்கிக்க முடியலை. அப்போ ஜெகன் வந்தார். இந்த வீட்டை பிடிச்சி கொடுத்தாரு. செலவுக்கு பணம் வச்சுக்கொன்னாரு. வாங்க மாட்டேன்னு தான் சொன்னேன். கடனாக வச்சுக்கன்னாரு. கடனை எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன்னு அப்போ யோசிக்கலை, வாங்கிக்கிட்டேன். அடிக்கடி வருவார். சேலை நகை ஏதாவது வாங்கிட்டு வருவார். எல்லாம் எதுக்காகன்னு புரிஞ்சபோது நிறைய வாங்கிட்டேன். பேசினார், பழகினார், அழைச்சிக்கிட்டு போனார். நீ சம்மதிச்சு தான் அவன் கூட போனியா மீனா? பதில் இல்லை. விசும்பினாள். திடீரென்று நிமிர்ந்தாள். என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு இதையெல்லாம் கேட்க? ஏன் மீனா, நான் உன் புருஷன் இல்லையா? புருஷன். எல்லாரையும் போல புருஷனா நீங்கள்? கல்யாணம் ஆன அன்னைக்கே விட்டுட்டு சிட்டாக கிளம்பிட்டீங்க. உங்கள் தொழில் என்னன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் போய் சொன்னீங்க. ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களாம். என்ன ஃபேக்ட்ரி? ஒரு இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போனீங்களா? இருட்டில் குடிச்சிட்டு வந்து என் மேலே பாஞ்சிங்க. முதல் வாரமே கர்ப்பமாக்குனீங்க. 3 மாதத்தில் உதச்சிங்க. திரும்பி கூட பார்க்காம 15 நாள் காணாமல் போனீங்க. பிள்ளைய பெத்தோம், அதை தொட்டு பார்த்தீங்களா? அதுக்கு வளைகாப்பு போடுறது போது எங்கே போனீங்க? அது ராத்திரியில் அழற போது அடித்து தூக்கி விட்டெறிஞ்சிங்க. கையில் பிள்ளைய கொடுத்துட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் தவிக்க விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்க. உங்களுக்காக ஒருத்தி விசுவாசமாக காத்துக்கிட்டு இருந்து பொறுத்திருந்து திரும்பி வந்ததும் கால் அலம்பலுங்கிறீங்களா? என்னை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேட்குறீங்க? எல்லாரையும் போல எனக்கு ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா நான் ஏன் போகிறேன்? சொல்லுங்க சொல்லுங்க. அவன் எழுந்தான். நான் செஞ்சது தப்பு தான் என்றாள். அதுக்காக நீங்கள் என்னை அடியுங்க, பரவாயில்ல, சாவறேன். என்னை அடித்து கொள்ளுங்க, வாங்க. சோமு பேசாமல் நடந்தான். அவள் விசித்து விசித்து அழும் சப்தத்திலிருந்து விடுபட்டு தமிழரசி பிரமித்து நிற்பதை கவனிக்காமல் வெளியே வந்து வெறும் காலில் நடந்தான். அக்கா, நான் ராத்திரி படுக்க வர வேண்டாமா? பின்னிரவில் கேட்ட ஹாரன் சப்தம். உங்கள் மனைவியை நான் பார்த்துருக்கேன். இந்த ஹோட்டல் வேண்டாம். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அவன் நடையில் இலக்கு எதுவும் இல்லாமல் இருந்தது. யாரும் எதுவும் அவனை செலுத்தவில்லை. தன்னிச்சையிலும் அவன் செல்லவில்லை. ஏதோ நடந்தான், ஏதோ திரும்பினான். ஸ்கூட்டர்கள் அவனை அதட்டின. காரின் ஹாரன்கள் அவனை துரத்தின. தன் கடைக்கு வந்து விட்டதை உணர்ந்தான். கடையில் மர சட்டங்கள் அமைத்து ஒரு தச்சன் இழைத்து கொண்டிருந்தான். அருகே ஒருவன் அதை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தான். யார் பண்ணி ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கியே? இந்த கடை என்னோடது என்றான் சோமு. யார் சொன்னா? அட்வான்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கேன். நான் கூட பணம் கொடுத்துருக்கேன். அடப்பாவி, கூப்பிடுயா அந்த ஜூஸ்காரனை. இன்னும் எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கான் பார்க்கலாம். பழரசக்கடை திராவிடன் சோமுவை பார்த்ததும், வாங்க தம்பி, உங்களைத்தான் 2 நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் என்றான். சோமு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். உங்ககிட்ட கொஞ்சம் அவசரப்பட்டு முன்பணம் வாங்கிட்டேன். எங்கள் அண்ணாரு முன்னாலேயே அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. எனக்கு நெருக்கடியாக போச்சு. புடின்னு பிடிச்சி விட்டேன் அவரை. என்ன நியாயம் அது? அந்த மனுஷன் வந்தால் என் மூஞ்சியில் பதில் சொல்லுவான். நீங்கள் நல்லவர், புரிஞ்சுப்பீங்க. என் கூட கடைக்கு வந்தீங்கன்னா உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். 100 ரூபாய் தான் குறையுது. 5ஆம் தேதிக்கு வந்தீங்கன்னா அதையும் கொடுத்துட்றேன். அவன் பிரமித்து நடக்க, தம்பி நீங்கள் நல்லவர். எனக்கு முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஜெயிலுக்கு போனால் என்ன, எப்போவுமே அவங்க கெட்டவங்களா ஆயிடுவாங்களா என்ன? உங்களுக்கு நான் ஜெயிலுக்கு போனது எப்படி தெரியும்? ஒருத்தர் வந்து சொன்னார், நான் நம்பலை. ஒரு தடித்த ஆள் படிய படிய கிராப் வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரின்னு சொன்னார். நான் நம்பலை. உங்களை பார்த்தா அப்படி சொல்ல முடியலை. ஜெகன் பை நிறைய பழைய நோட்டும் புது நோட்டுமாக கத்தையாக பணத்துடன் மெதுவாக நடந்தான். உற்சாகமான மாலை. கடைக்குள் ஒரு கணவனும் மனைவியும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க, ஒரு குழந்தை 3 சக்கர சைக்கிளை முதல் தடவையாக ஓட்டி கொண்டிருந்தது. மூலையில் இருந்த பள்ளிக்கூட வாசலில் ஷாமியானா போட்டு ஞானஸ்தவம் என்று எழுதியிருந்தது. உள்ளே போய் உட்கார்ந்தான். கலக் கலக் என்று உண்டியல் குலுக்கினார்கள். தூரத்தில் சுவாமி தெரிந்தார். காவி நிற சில்கில் போர்த்தியிருந்தார். கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டார். குழல் விளக்குகளின் வெளிச்சத்தில் நிரம்பியிருந்த ஜனங்களில் பலர் புத்தகம் வைத்து கொண்டிருந்தார்கள். சுவாமி படிக்க படிக்க அவர்கள் ஒரே குரலில் திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
நத்வேதாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹே ந சௌவ ந பவிஷ்யா மகஷர்வ வயம் தகபரம். சோமு இயந்திரம் போல் அவர்களுடன் சேர்ந்து புரியாத அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை உச்சரித்தான். நான் இதுவரை இல்லை என்பது கிடையாது, நீயும் இதுவரை இல்லை என்பது கிடையாது, இதோ நிற்கும் அரசர்களும் இதுவரை இல்லை என்பது கிடையாது, நாம் இனிமேல் இருப்பதில்லை என்பதும் இல்லை. சுவாமியை தனியாக பார்க்கணும். நீங்க யாரு? காணிக்கை தர வந்திருக்கேன் என்றான் சோமு. அவர் இப்போ மயிலாப்பூர் போயின்னு இருக்கார், சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்கோ. கிட்டத்தட்ட அவரை நெருங்க சுவாமி தேஜஸ்வியாகத்தான் இருந்தார். தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஆப்பிள் பழங்களைப் போல் இருந்தது அவர் கன்னமும் உதடுகளும். கண்ணங்கரேல் என்று முடி, காவி வஸ்திரம் பளபளத்தது. சாமி, நான் ஒன்றும் தெரியாதவன். நீங்கள் பிரசங்கத்தில் சொன்னது எனக்கு புரியலை. ஆனால் உங்ககிட்ட கேட்டால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு ஒரு வழி கிடைக்கும்னு தோணுச்சு சாமி. நான் குற்றம் பண்ணவன், திருடினவன், ஜெயிலுக்கு போனவன், பெண்டாட்டியை நம்பினவன், நண்பனை நம்பினவன், கடைக்காரனை நம்பினவன், எல்லாத்துலேயும் மோசம் போயிட்டேன் சாமி. நான் என்ன செய்கிறதுனே தெரியல சாமி. அவன் உடைந்து கண்ணீர் விட்டான். பேசிக்கொண்டே இருந்தான். சுவாமி தன் கை கடிகாரத்தை பார்த்தார். உனக்கு உள்ள உபாதை எல்லாருக்கும் உண்டு. அதற்கு ஆதாரணமான காரணம் பாசம். பாசத்தை அறு. அவள் யாரோ அவன் யாரோ நீ யாரோ. உனக்கு கீதை புரியாது, தமிழில் சொல்கிறேன். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, பெற்ற பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாள் சதம். சுவாமி, கார் வந்திருக்கு என்று ஒரு சிஷ்யன் காதோடு சொன்னான். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டு அவர் நேராக சென்று ஏறிக்கொள்ளும் முன், அடுத்த சனிக்கிழமை அங்கே வா என்று சொன்னார். கட்டாயம் வர சாமி, அப்புறம் உங்களோடையே வந்துடுறேன். அரை நிமிஷம் அவன் கவலைகள் சகலமும் விலகிவிட்டதாக தோன்றியது சோமுவுக்கு. கையில் தேங்காய் முடி ஆப்பிள் துண்டுடன் மெதுவாக வெளியில் நடந்தான். என்ன வாதியாரே? நிமிர்ந்தான் ஜகன். ஞானமெல்லாம் தேடுறாப்புல இருக்கு, எங்கெல்லாம் போறடா நீ? சோமு அவனை நேராக பார்த்தான். ஒன்றுமில்லை, சும்மா வந்தேன். வாயா நம்ம வீட்டுக்கு, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். 1000 விளக்கில் சந்து திரும்பி மற்றொரு சந்து திரும்பி தனியாக அந்த வீட்டுக்குள் சென்றார்கள். ஜெகன் கதவை திறந்தான். உள்ள வா சோமு. என்ன அப்புறம் உன்னை காணோம்? சேதி என்ன சொல்லு. தங்கச்சி சௌக்கியமா? மகன் நல்லா இருக்கானா? ஆமாம், நீ ஏன் அன்னைக்கு போகல? இல்லை ஜெகன், நீ அன்னைக்கு ஜீப்பில் வந்திருந்ததை பார்த்தேன். பேத்தாத. நீ எதுக்கு போலீஸுக்கு சொன்னேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் நான் ஜெயிலுக்கு போய் மறுபடி நீ என் பொண்டாட்டியை காப்பாற்றலாம் பாரு. ஜெகன், எங்கே வர்ற? கதவு சாத்தி இருக்கு. போன 3 வருஷமாக அவளை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்ல வேணாமா? அதுக்கு தாண்டா வந்திருக்கேன், அதுக்குள்ளே ஓடாதடா. ஜெகன் கதவில் மெல்ல பாய சோமு முழங்காலால் அடித்த அடி அவன் முக்கியத்தில் பட்டு அப்படியே சுருண்டு மடங்கி அவன் காலடியில் விழுந்தான். சாமி சொன்ன உபதேசங்களை நினைத்து கொண்டு மற்றோர் அடியடிக்க அது அவன் முகத்தில் குறுக்கே மூர்க்கத்தனமாக பட ஜெகனின் ரத்தம் சுவரில் சிதறியது. டேய் வாங்கடா, யாராவது வாங்கடா. சோமு ஜெகன் மார்பில் உட்கார்ந்து கொண்டு அவன் 2 கைகளையும் சிறைப்படுத்தி முழங்காலால் அவன் தொண்டை பிரதேசத்தில் அழுத்த அவன் சுவாசம் காற்றுக்கு திண்டாடியது. சோமுவின் உள்ளே ஏதோ அறுத்தது. சோமுவின் எல்லா அங்கங்களிலும் அந்த தாகம் பரவியது. அந்த இச்சை, அந்த சந்தோஷம், அந்த குரூரத்தின் உச்சகட்டம், அந்த வேட்கை. ஜெகனின் கண்களில் கடைசியாக ஒட்டி கொண்டிருந்த மிச்ச உயிர் அவனை கெஞ்சியது. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. தன் 2 விரல்களையும் அதில் பாய்ச்சினான். ஜெகன் இறந்து சற்று நேரம் கழித்துதான் சோமு எழுந்தான். கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டு மெதுவாக சென்று திறந்தான். ஒரு பையன் காஃபி கோப்பையுடன் நிற்க அவனை விலக்கி கொண்டு வெளியே வந்து நடந்தான். நடந்து வந்த பிரதான சாலையில் நல்ல கூட்டத்தின் நடுவில் வாகனங்களை நிறுத்தி பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் சோமு தன்னிடமிருந்த அத்தனை நோட்டுகளையும் இறைத்து பறக்க விட்டுவிட்டு திரும்பி பாராமல் போலீஸ் நிலையத்தை நோக்கி நடந்தான். பின் குறிப்பு:
சோமுவின் வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்க இருக்கிறது. மறுபடி அந்த சிறையில் அண்டர் ட்ரையல் கைதிகளுக்கென்று தனி அறைக்குள் ஒன்றில் அவன் அனுமதிக்கப்பட்டான். சிறை கேன்டீனுள் கிடைத்த கண்ணாடி சீசா ஒன்றை ஒளித்து கொண்டு சென்று தன் அறையில் அதை உடைத்து கழுத்தில் கீறிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள ஒரு தடவை முயற்சித்தான். அவனை பிழைக்க வைக்க சிறை ஆஸ்பத்திரியில் பெரும்பாடு ஆகிவிட்டது. பிழைத்து வந்ததும் அவன் தன்னை இனிமேலும் சேதப்படுத்தி கொள்ளாதபடி கை கால் விலங்கிட்டு கண்டம் வார்டில் வைத்திருந்தார்கள். ஆஸ்பத்திரியில் அவன் படுத்திருந்த படுக்கைக்கு மேலே சுவரில் நகத்தால் மீனா என்று எழுதி வைத்திருக்கிறான். கதை நிறைவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.